அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1126 பீர்பால் பத்தி தான் பேச போறாங்க. நம்ம பீர்பால் பத்தி எல்லாம் இது வரைக்கும் பேசுனதில்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பீர்பால் பத்தி. பட் மாத்தி யோசி அப்படின்ற ஒரு ஐடியால பேசிட்டாரு. பீர்பால் மாத்தி தான் யோசிச்சிருப்பாரு. அந்த கதைகள் தான் சொல்ல போறாரு. 15வது அதாவது 1528 பிறந்திருக்காரு. அக்பர் அவையில தான் அமைச்சராகவும் ஆலோசகராகவும் இருந்திருக்காரு. நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். பல கதைகள் அவரை பற்றி இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கும். என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, சார் இதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிடுவோம் அப்படின்னு சொன்ன சார்கிட்ட, வினிதன் சார்கிட்ட பேசிடுவோம், ரெக்கார்டிங் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மகிழ்ச்சி. எல்லாரும் கேட்போம் என்ன பேசுறாங்க சார். நீங்க ஆரம்பிங்க சார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே விளங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பெறாமல். மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் தழத்த நிறுவி மிகச் சிறப்பாக கொண்டு செலுத்துகிற இனிய நண்பர் திருமிகு ஸ்டீஃபன் ராஜ் சார் அவர்களுக்கும் திருமிகு மாலதி இணையர் அவர்களுக்கும் இங்கு இணைந்து குடும்ப உறவு இணைய உறவாக இணைந்து குடும்ப உறவாகவே மாறியுள்ள இனிய நண்பர்களுக்கும் எனது அழைப்பை ஏற்றி கலந்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மாத்தி யோசி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து பீர்பாலுடைய கதைகளை, அதுல உள்ள நுட்பங்களை, ஒரு மன்னரோடு சேர்ந்து ஒழுகல், இன்றைக்கு ஒரு நிர்வாகியோடு சேர்ந்து நம்பர் 2 அந்த மாதிரி இருக்கிறது. அப்போ தனக்கு வந்த அறிவுனா வள்ளுவம் சொல்லுது அற்றம் காக்கும் கருவிங்கிறது. அது எப்படி அந்த அறிவினால் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல போற்றா கிடையினர். பிறருக்கு வந்த துன்பத்தையும் தனக்கு வந்த துன்பத்தையும் ஒரு சமய உசிதம்ங்கிறாங்க வடமொழியில, சாதுர்ணியம்ங்கிறாங்க. சூழலுக்கு ஏற்ப ஒரு ஒரே வழியில யோசிக்காம வேறு வழிகளிலும் அந்த யோசித்து அதுல இருந்து தானும் தன்னை சேர்ந்தவர்களும் எளியவர்களும் விடுபடுகிற மாதிரி நிறைய சிறு கதைகள். உங்களுக்கு பல கதைகள், பீர்பால் கதைகள், நம்ம கதைகள் கேட்டு வளர்ந்தவர்கள். தெனாலிராமன் கதைகள், பீர்பால் கதைகள், அப்பாஜி ராயர் கதைகள், மரியாதை ராமன் கதைகள், இப்படி பல கதைகள். வட வட வடபுலத்திலிருந்து வந்த பஞ்சதந்திர கதைகள். அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அரச இளங்குமரர்களுக்கு அவர்களுக்கு உலகியல் தெரியாது இருக்கிற போது ஒரு காக்காயையும் ஒரு நரியையும் வைத்து கதைகள் சொல்லி அந்த பஞ்சதந்திர கதைகள் அந்த மாதிரி. இங்கே அது 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 ஒரு மாதிரி கதைகள். இது அறிவாற்றல், மனிதனுடைய அந்த கூரிய அறிவாலே புத்தியாலே வெல்லுதல், அந்த மாதிரி இந்த கதைகள் மிகச் சிறப்பான கதைகள். பல இப்ப இவரு மற்ற கதைகள், இப்ப லியோ டால்ஸ்டாயுடைய கதைகள் இருக்கு, இசாப் கதைகள் இருக்கு, பல கதைகள். இப்ப எனக்கெல்லாம் இந்த கதைகள் தான் என்னுடைய ஒரு புத்தகத்தின்பாலே ஈர்ப்பை கொடுத்தது. முதல்ல இந்த கதைகளை படிச்சேன். அதுக்கப்புறம் தமிழ்வானுடைய துப்பறியும் கதைகள், அதற்கப்புறம் சாண்டில்யன், கடல் புறா, அது போல பொன்னியின் செல்வன், முக்கியமாக பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், பல கதைகளை எனக்கு ஒரு கற்பனைகளை எல்லாம் வளர்த்தது இந்த கதைகள். இத பிள்ளைகளுக்கு இன்று சொல்லிக் கொடுக்கறது குறைஞ்சிருச்சு. சொல்லிக் கொடுக்கிற போது அவங்களுக்கு அல்லது ஆங்கில கதைகளை தேடியும் சொல்லிக் கொடுக்கலாம்ங்கிற இதுல இந்த மாத்தி யோசி, லேட்டரல் திங்கிங் நிறைய சொல்றாங்க. நான் சொன்னேன் அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு, அறிவுடையா ஆவது அறிவார்னு சொன்னிச்சு. அதே மாதிரி அது பிறருக்கும் அது நல்லது செய்யும். அதான் முக்கியம் அதுல மாத்தி யோசியில. அதாவது ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு லேட்டரல் திங்கிங் மாத்தி யோசிச்ச ஒரு கதை படிச்சேன். அதாவது இந்த வேயிங் மிஷின் இருக்குல்ல,
அது அந்த காலத்துல எல்லாம் இருக்கும். உள்ள ரூபாய் போட்டா 2 ரூபாய் நாணயத்தை போட்டா அது ஒரு கார்டு தான். அதுல ஏதாவது நல்ல வார்த்தைகள் எழுதி இருப்பாங்க. அதை பார்த்து அதுல வெயிட்டையும் பார்க்கறது எல்லாருக்கும் பிடித்தமானது. ஒருத்தர் இந்த மாதிரி இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த ஒரு வேயிங் மிஷினு. இவர் என்ன பண்றாரு, ரூபாய் அதுல போடுறாரு. அதுல கார்டு வரல. வராட்டி என்ன பண்ணுவோம் நம்மளா இருந்தா, அந்த மிஷினை தட்டி பார்ப்போம், கொட்டி பார்ப்போம், உள்ள கையை விட்டு தொல் ஆகுவோம். அல்லது வேற யாராவது பக்கத்துல இருந்தா அவங்கள்ட்ட இத புகார் பண்ண போவோம். அவர் இதெல்லாம் பண்ணினாரு. ஒண்ணு அவருக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, ஒரு பேப்பர் எடுத்து அதுல அவுட் ஆஃப் ஆர்டர் ரிப்பேர்னு எழுதி அந்த மிஷின் மேல ஒட்டி வச்சுட்டார். ஒட்டிட்டு அவர் போற போது அது தான் ஒரு துன்பத்தை அனுபவிச்சோம். அதை பிறர் அனுபவிக்க வேண்டாம். ஒரு 2 ரூபாயா இருந்தாலும் சரி, 5 ரூபாயா இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல ஒரு மன கஷ்டம் அடுத்தவனுக்கு தரும். அந்த மாதிரி அதை தர வேண்டாம் அப்படிங்கிறத அது ஒரு மாற்றி யோசிச்சது. இது நான் சொன்ன அறிவினால் ஆவதுண்டோ பிரதி நோய் தன்னோய் புயல போற்றா கிடையாது. இந்த இந்த பிற்பால் கதைகள்ல பல கதைகளை சார்ந்தவர்களுக்கு, எளியவர்களுக்கு ஒரு நீதியையும் அவர் தர்றாரு, வழிகளையும் சொல்லி கொடுக்கிறாரு. இப்போ நான் சொன்ன 2வது பகுதி அதுல மன்னரை சேர்ந்தவர்கள். இது வரலாற்று சார்புடைய கதை. நம்ம பீர்பால் கதைகள், தெனாலிராமன் கதைகள் அது மாதிரிதான். ஆனால் அதுல பல கலப்படங்கள் அப்படி சேருது. பீர்பால் இல்ல அவருடைய பேரு, பீர்பல். அது வீர்பல் அப்படிங்கிறாங்க. அதாவது வீரர்களில் பலமானவன், அந்த மாதிரி தான் அதுக்கு பேரா. நமக்கு வங்காளம் வங்காளம் அப்படின்னு பீயும் வாவும் பாவும் அங்கே ஒரு இன்டர்சேஞ்சபிள் மாதிரி இருக்கும். அதனால பீர்பல் அப்படிங்கிற கதை வீர்பல் அப்படின்னு ஆங்கிலத்துல பீர்பல்னு எழுதுற போது பீர்பால்னு அந்த மாதிரி கதைகள் பீர்பால்னு தமிழகத்தில் அழைக்கப்படுகிறதுங்கிறாங்க. இது வரலாற்று சார்புடையது. இஸ்லாமிய வரலாற்றுல பாபர் தான் முதல்ல இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறுவுறாரு 1526. அதற்கப்புறம் ஹுமாயூன் 10 ஆண்டுகள் இந்த ஷேர்கான் அவர்களால அந்த சூர்வம்சத்தால அலைக்கழிக்கப்படுகிறார். அப்ப நாடோடியாக திரிகிற போது அக்பர் 1555 1542 அக்பர் பிறக்கிறார். அவருக்கு ஃபார்மலான எஜுகேஷன் இல்லை. ஆனால் அவரு 1555 பைராம் கானுடைய இதுலையும் ஹுமாயூன் மீண்டும் அரசராகி ஓராண்டு தான் இருக்கார். 14 வருஷத்துல போர்க்களத்தை கண்ட அக்பர் 1556 அங்கே மன்னராக முடிசூட்டிக் கொள்கிறார். அவருக்கு அந்த பின்புல கல்வி இல்லாட்டிய கல்வியாளர்களை அவர் உடன் வச்சுக்கிறார். அபுல் பசல் மிக்கமாக நவரத்னான்னு சொல்றாங்க. ராஜா மான் சிங், ராஜா தோடர்மால், பலரும் ராஜா பீர்பால் என்று. இப்ப அவர்கிட்ட 24,000 நூல்கள் அக்பருடைய கையெழுத்து பிரதிகளாக இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அவரே பல அறிஞர்களை வச்சு கல்வி தத்துவம் முதல்ல எல்லாம் கேட்டுக்கிறார். மிகுந்த முன்கோபக்காரராகவும் இருக்கிறார். பல நேரங்களில் அவருடைய ஆணைகள் கடுமையாக இருக்கின்றன. அப்புறம் பீர்பால் போன்றவர்களுடைய தலையீட்டினாலே அதை மாற்றிக்கொள்ளவும் செய்கிறார். அந்த அறிவாற்றலை அவர் போற்றுகிறாருங்கிறது முக்கியம். அவரு இந்த இந்து மத இஸ்லாமிய ஒற்றுமை, அவருடைய அந்த இந்து மத ஒற்றுமை தான் கிட்டத்தட்ட 200-300 ஆண்டுகள் இந்த முகலாய பேரரசு நிலைத்திருக்கிறதுக்கு வழிவகுத்ததா சொல்றாங்க. அவருடைய பீரியட்ல ஜெஸ்ஸியா அப்படிங்கிற இந்துக்கள் மேல இருக்கிற வரிய நிற்கிறாரு. இந்துக்களுடைய மேல அவர் அவ்வளவு ஒரு கனிவாக இருந்ததுக்கு முக்கிய காரணம் பீர்பாலும் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஒரு வரலாற்று செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதுல இடைச்சீர்கள் இருக்கு பல இடங்கள்ல. ஒரு நல்ல ஒரு கதையா இருந்தா புத்தருக்கு ஏற்றிடுவாங்க, இல்லாட்டி இயேசுடைய வாழ்வில, முகமது நபியுடைய வாழ்வில, நேற்றைக்கு வாழ்ந்த முன்பு வாழ்ந்த காஞ்சி பெரியவர் சார்புல, எல்லா சார்புகளையும் எல்லா கதைகளையும் இந்த தெனாலிராமன் கதைகளை எல்லாம் சேர்த்து வரும்.
நான் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 15 கதைகளை ஒரு நான் எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த கதைகள், ஏன்னா இப்ப எல்லாரும் கேட்ட கதைகள் நிறைய இருக்கலாம். ஆனா நானே கொஞ்சம் அதிகமாக கேட்காத, என்னை கவர்ந்தவற்றை, அதுல ஒரு மாற்று சிந்தனை இருந்தது அப்படிங்கிற மாதிரி கதைகளை உங்களோட இப்ப பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இவரு முதல்ல அக்பரோட அறிமுகம் எப்படி ஆகிறாருன்னா, அவரு கோதாவரி கரையில பிறந்தாருங்கிறாங்க. 2 3 ஊர்களை சொல்றாங்க. நம்ம ஸ்டீஃபன் சார் சொன்னது மாதிரி அவரு அவ அ- அவர் பிறந்த ஆண்டு சொன்னாரு. அவரு 1542 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 1522 இருக்கும். அதான் மாதிரி 24 சார் சொன்னாங்க. அதற்கப்புறம் அவரு எளிய குடும்பத்துல பிறக்கிறாரு. ஆக்ராவுக்கு ஒரு சூழல்ல வந்து சேர்கிறார். ஒரு நாள் ஒருவன் கால்படி சுண்ணாம்பு வாங்கிக்கிட்டு இருக்கான், கவலை தோய்ந்த முகத்தோட. அவன் யாருன்னா அக்பருடைய அடைப்புக்காரன், அது வெற்றிலை பெட்டி மடித்து கொடுக்கிறவன். அவன் என்ன பண்ணிட்டானா, அக்பருக்கு வெத்தலை மடிச்சு கொடுக்குற போது கொஞ்சம் சுண்ணாம்ப கூட வச்சுட்டான். அது அக்பருடைய வாய் அப்படியே எரிஞ்சு புண்ணாயிடுச்சு. அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. டேய், நீ போய் கடையில கால்படி சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்து அது முழுவதையும் கரைச்சு நீனே குடிக்கும் அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. இவரு அவன் வந்து அவனோட சோர்வை வாங்குற போது இவர் கேட்கவும், அவன் சொல்ற கனிவோட இவரை கேட்கவும், அவன் சொல்றான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. இவரு அப்படி குடிச்சா செத்து போவிய அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு மாற்று யோசனை சொல்றாரு. நீ குடிக்கவும் உடனே வெளியில வந்து அந்த கால்படி நெய் அதை வாங்கி உடனே குடிச்சிரு, அடுத்த நிமிஷமே உனக்கு ஒன்றும் ஆகாதுங்கிற. அவன் அதே மாதிரி போய் அக்பர்கிட்ட போய் கால்படி சுண்ணாம்ப வச்சு அதை கரைச்சு குடிச்சிட்டு உடனே ஓடி வந்து அந்த கால்படி நெய்யையும் குடிச்சிட்டான். அவனுக்கு ஒண்ணும் ஊறு விளையல. அக்பர் கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ எப்படி இப்படி இருக்க, நல்லா இருக்கியே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஒரு இதுல ஒருத்தரை சந்திச்ச சந்தையில அவரு சொன்ன யோசனை இதுங்க. அவரை அழைத்துக்கிட்டு வர சொல்றாரு. அவர்தான் பீர்பால். அப்போ அடுத்தவனுடைய துன்பத்தை தீர்க்கிற போதுதான் அக்பருடைய ஒரு அறிமுகமே கிடைக்குது. அக்பர் அவரோட பழக பழக அவருடைய புத்திசாலித்தனம், கல்வி அறிவு, வீரமும் கூட அவருக்கு மன்சப்தார் அப்படிங்கிற அது வீரர்களுக்கு கொடுக்கிற பட்டம். அவர் இராணுவத்திலேயே இருந்திருக்காரு. கடைசி இராணுவத்துல ஒரு இதுலதான் இறந்து போறாரு. அது மாதிரி ராஜா பீர்பால் அப்படின்லாம் அவருக்கு அந்த பட்டங்கள் வருது. இந்த மாதிரி இது முன்னுரையாக இதை சொல்லிட்டு நான் அந்த கதைகளை சொல்லலான்னு இருக்கிறேன். அவரு ஒரு தோழனாக, குடும்ப நண்பர்களாக, இந்த பட்ட மகிழ்ச்சிகள், அதாவது ராணிகள் இருக்காங்க, அவங்களோட எல்லாம் இவர் நல்ல உறவுல, அதாவது ஒரு அக்பருக்கும் அவர்களுக்கும் தூது போகிறவராக, தோழனாக சிறப்பாக இருக்கார். நம்பர் 2ங்கிறது ஒரு முக்கியமான இதுன்னு நம்ம பேசியிருக்கோம். ராஜாவுக்கும் பிரஜைகளுக்கும் கான்டாக்ட் இருக்காது. இந்த மாதிரி 2வது நிலையில இருக்கிற வணக்கம் 2வது நிலையில இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கும். அவர்கள் ஒரு பஃபர் மாதிரி எல்லாம் செயல்படுறது மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்கு. இந்த செய்திகளோடு நான் இந்த சில கதைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் இதை முழுவதும் செவிமெடுத்து அதுக்கப்புறம் நீங்களும் அதுல கலந்துக்கலாம் அப்படின்னு கேட்கிறேன். இதுல உடையாத கவசம் அப்படின்னு முதல் கதை, ஏதாவது ஒரு தொடங்கணும்ல. அக்பருடைய அவையில எல்லாரும் இருக்காங்க. அப்ப ஒருத்தன் ஒரு கொல்லன், அவன் கருமான், அவன் ஒரு போர்க்கவசம் செஞ்சுக்கிட்டு வர்றான். அது பார்க்க மிக அழகாக இருக்கு. அக்பர் ரொம்ப அழகா இருக்கப்பாங்கிறாரு. அவன் சொல்றான், இது உறுதியானது, நீங்க போர்க்களத்துக்கெல்லாம் இது ரொம்ப பயன்படும்னு சொல்றான். அவர் என்ன பண்றாரு, ஒரு வீரனை கூப்பிட்டு அப்ப சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு வீரனை கூப்பிட்டு அதை அடிக்க சொல்றாரு வாழால.
அவன் ஒரு முரடன் ஒரு அடி அடிக்கவே அது இது உடைஞ்சு போச்சு. அப்படி சுக்கலா உடைஞ்சிருச்சு. அவரு ரொம்ப கோவம் வந்துருச்சு அக்பருக்கு. மிக உறுதியெல்லாம் சொன்னேன், இத பத்தி ரொம்ப பெருமையாவெல்லாம் பேசினேன். நீ உனக்கு 30 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளாரம் மிக உறுதியான ஒரு கவசம் செஞ்சு கொண்டார். அப்படி உன்னால நான் சோதிச்சு பார்ப்பேன், அப்படி உன்னால கொண்டாட முடியாட்டி உனக்கு மரண தண்டனைங்கிறார். அவன் போய் வீட்டுல ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப அழகா உறுதியா செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு. 30 நாள் வந்துருச்சு, செஞ்சு முடிச்சுட்டான். அவனுக்கு ஐயோ இது இதாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னா அவனுக்கு ரொம்ப வருத்த ஒரு கவலை வந்துருச்சு. இதுக்கு என்ன பண்றதுன்னு பீர்பாலை போய் பார்க்கறான். அவர் தான் சரியான யோசனை சொல்லக்கூடமனே. பீர்பால் சொல்றாரு, ஒரு சில இதை சொல்லிட்டு நீ அங்க அவைக்கு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். அவைக்கு மறுநாள் போய் அவன் அந்த இதை காமிக்கிறான். ரொம்ப நல்லா இருக்கு, சரி இதை சோதிக்கலாம், நீனே இதை போட்டுக்க. யார? அந்த கொல்லனே, கருமானே அதை அனுபவிச்சுக்க. வீரன் வாளால் அடிப்பான், அது உடஞ்சிச்சுன்னா நீ செத்து போவேன், உனக்கு நான் மரண தண்டனை கொடுக்கணுங்கிறது இல்லை அப்படின்னு எல்லாரும் குடியிருக்கிறார்கள். அந்த முரட்டு வீரன் வாழ ஓங்குறான். அடிக்க போற போது அந்த கொல்லன் அவனுடைய கையை பிடிச்சுக்கிட்டான். இவர் சொல்லிவிட்டது மாதிரி. இவருக்கு அக்பர் கோவப்பட்டு ஏன் நீ தடுக்கிற அப்படின்னு கேட்கிறார். கேட்கவும் அவன் சொன்னான். அப்ப பீர்பால் சொன்னார், அரசே, கவசத்தின் மூலம் மட்டும் வாழ்வீச்சிலிருந்து உயிர் தப்ப முடியுமானால் கைகளை கட்டிக்கொண்டே வெறும் கவசத்துடன் சண்டை போடலாம். ஆனால் அப்படி என்று உயிருக்கு ஆபத்து வரும்போது கை தானாகவே உதவிக்கு வருகிறது, அது இயல்பு. இப்ப இந்த கவசத்தை எப்படி சும்மா வச்சு எவனை அடிக்க மாட்டான், இத போருக்கு தான் போட்டுக்கிட்டு போனேன். அப்ப தடுப்பு அப்படின்னு ஒருத்தன் சும்மா போட்டுக்கிட்டு இருப்பானா, இவன் வாழ் கொண்டு ஒருத்தன் தாக்க வருகிற போது இவனை ஒரு வாழாலதான் தாக்குவான். அதனால ரெண்டும் சேர்கிற போதுதான் அதனுடைய உறுதி கூடுகிறது அப்படின்னு உலக இயல்பு சொல்ற. உயிருக்கு ஆபத்து வருவது கை தானாகவே உதவிக்கு வரும், இது இயற்கை. போர்க்களத்திலும் இதே கதைதான். எனவே கருமான் செய்தியில் ஒன்னும் தவறு இல்லைன்னு சொல்றாரு. அப்பதான் அக்பர் உணர்ந்துக்கிறாரு. அவனுக்கு சரின்னு பரிசுகள் கொடுத்து அனுப்புறாரு. அதாவது உலகியல இது 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 நம்ம நிறைய இங்கெல்லாம் சைக்காலஜி பேசுறோம். பலதர் தொடர்ந்து ஒரு சிக்கலான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கான். அதனால ஒரு எளிமையாக இருக்கட்டும், கதைகளாக இருக்கட்டும் தான் இதை எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 3 கேள்விகள். அதாவது அந்த அவையில காஜா சாரா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு இவர் மேல பொறாமை. அவரும் ஒரு அறிஞர். அவரு 3 கேள்விகளை அரசற்ற அவரை நெருக்கமானவரு, நீங்க விடை தெரியாத 3 கேள்விகள்னு சொல்றாரு, இதை நீங்க பீர்பால்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறது மாதிரி ஏற்றி வர்றாரு. பீர்பால் வர்ற போது கேட்கிறாரு அவரு இந்த 3 கேள்விகள். முதல் கேள்வி என்னன்னா, இந்த உலகத்தின் மையம் எது? 2வது, வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது? 3வது கேள்வி, இந்த உலகத்தில் ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு? இந்த 3 கேள்வியையும் பீர்பால்கிட்ட கேளுங்கிறாங்க. பீர்பால் யோசிச்சுட்டு மறுநாள் சொல்கிறேன் அப்படின்ட்டு வருவார். எப்பவுமே பீர்பால் எல்லாவற்றிலும் ஒரு நேரம் கேட்கிறார். பல கதைகள் பின்னாடியே வருது. குடப்பூசணி, குடத்திலே பூசணி, இந்த மாதிரி பல கதைகளுக்கு அவர் கொஞ்சம் நேரம் காலம் கேட்கிறார். அதை யோசிக்கிறதுக்கு அது நேரம் இருக்கிறது. இதெல்லாம் சரின்ட்டு மறுநாள் சொல்றாரு, ஒரு குச்சியை நட்டார். நட்டு இந்த குச்சியின் உச்சி தான் இந்த பூமியின் நடுப்பகுதி. ஏதாவது சந்தேகம் இருந்தா இந்த காஜா ராசாவை மேல இருந்து பார்த்து இது சரிதானா அப்படின்னு அத சரி பார்த்துக்க சொல்லுங்க அப்படின்னாரு. ராஜா முடிச்சுக்கிட்டு இருக்காரு. 2வது, வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள்? ஒரு செம்மறியாட்டை பிடிச்சுக்கிட்டு வர சொன்னாரு. இதுல எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ
அத்தனை நட்சத்திரங்கள் வானத்துல இருக்கிற செம்மறியாட்டுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இந்த காஜா ராசாவை ஒரு ஓய்வுல இருந்து இந்த ரோமங்களை எல்லாம் எண்ணி பார்க்க சொல்லுங்கன்னாராம். சரி, இந்த உலகத்தில் ஆண்கள் என்ன பெண்கள் என்ன எவ்வளவு? இந்த கணத்துல குழந்தைகள் பிறந்துகிட்டே இருக்கு. எனக்கு நீங்க இந்த உலகத்துல இருக்கவங்களை எல்லாம் கொன்னுங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு ஆண்கள் எவ்வளவு பெண்கள்னு எண்ணி பார்க்கலாம்னாராம். அந்த புத்திசாலித்தனமான அந்த பதில்களால அவரு நமது அக்பர் அவர் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு காஜராஜாவுக்கு அந்த அட்வைஸ் பண்ணாராம். ஒரு நாள் உப்பரிக்கையில இருந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது அதிகமா எல்லாரும் கேட்ட கதை தான். அப்ப பேசிட்டு இருக்க போது ரெண்டு பேரும் ரொம்ப குளிர்காலம், டெல்லியுடைய குளிர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ இந்த குளிர்ல எப்படி நிறைய பேர் வெளியெல்லாம் போறாங்க, அப்படி இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கேன்னு பேசிட்டு இருக்காரு. இந்த ஈர்த்த மாதிரி குளம், இந்த குளத்துல எவனாவது ராத்திரில நிக்க முடியுமா ஒரு இரவு முழுவதும் கேட்கிறார். பல விசித்திரமான கேள்விகள் கேட்பாரு. ஒட்டகம் ஏன் வழிந்து இருக்கிறது, ஒட்டகம் அப்படிலாம் கேள்விகள் பின்னாடிலாம் வருது. அது அப்ப கேட்கிறவர் இவர் சொல்றாரு, அப்ப அது தண்டோரா போடுங்க, எவனாவது முன் வருவா, இவ்வளவு 1000 பொற்காசுகள் கொடுக்குறப்ப தண்டோரா போடுங்க. ஒரு ஏழை சரின்னு அவன் நான் சொல்றான், அவன் நான் ராத்திரி பூரா அதுல இருக்கேங்க. இவர் என்ன பண்றாரு, சரி எனக்கு சொல்லியாச்சு. அவன் அந்த குளிர்ல வெட்ட வெட்டன்னு நடிக்கிட்டு அந்த ஒரு ராத்திரி முழுவதும் இருந்துட்டான். மறுநாள் வந்தான். பறவை இவர் சாமர்த்தியமா கேள்வி கேட்டார். அக்பரு, இந்த குளிர்ல ஒண்ணுமே பொறுக்க முடியாது, எப்படி இருந்தான்னு கேட்டார். அவன் சொன்னா, அரண்மனையில தூரத்துல அந்த ஜன்னல் வழியா ஒரு வெளிச்சம் வந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டே நான் இருந்தேன், அதுல எனக்கு அந்த குளிர ஓரளவு நான் தாங்கிட்டேன்னு சொன்னார். அரசர் சொன்னாரு, அப்ப என்னுடைய உதவி இருந்திருக்கு, எங்களுடைய உதவி, உனக்கு பரிசெல்லாம் இல்லைங்கிட்ட. அந்த அவன் பாவம் இந்த குடிலை இவ்வளவுக்கு நடுங்கினவன் ரொம்ப வருத்தமாக போய் சேர்ந்தான். இத பீர்பாலே இதுக்கு யோசித்தாரு. ஒரு 3-4 நாட்கள் கழிச்சு வேட்டைக்கு போகணும். அப்ப பீர்பாலையும் கூட்டிட்டு போவாரு அரசரு. ஆள் அவரு அந்த நேரத்துக்கு வந்து சேரல. ஒரு ஆளை அனுப்புனாரு. அந்த ஆள்கிட்ட பீர்பால் சொல்லி விட்டாரு, நான் உணவு சமைச்சுக்கிட்டு இருக்கேன், உணவு சமைத்தது வர்றேன் அப்படின்னா. சரி, அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆச்சு, மறுபடியும் இன்னொரு ஆள், அவன் வரல பீர்பால், இன்னொரு ஆளை விட்டாரு, அப்பவும் வரல. இவருக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு. அக்பர் தோழனாகத்தானே இருக்காரு, அவனுடைய வீட்டுக்கு போனாரு. போனா பீர்பால் என்ன பண்றாரு, 3 குச்சியை நட்டு அந்த குச்சி மேல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல அரிசி உலைய வச்சுட்டு கீழே இருந்து, அது ஒரு நீளமான குச்சி, கீழே இருந்து ஏதோ அந்த நெருப்பு பத்த வைக்கிறது மாதிரி, நெருப்பு வச்சு சமைக்கிறது மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னைய அப்படி பைத்தியக்காரமா பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க அரிசி பாத்திரம் எங்க இருக்கு, நீ எவ்வளவு தூரத்துல வச்சு பண்ற, இது எப்படி ஐயா இது வெந்து நீ எப்ப வருவ அப்படின்னு அவர் கோச்சுக்கிறார். அப்ப சொல்றாரு, நம்ம அரண்மனை மாடத்துல இருக்க வெளிச்சத்தை பார்த்தே ஒருத்தர் எவ்வளவோ தூரத்துல இருந்து குளிர்ல இருக்கானே, இது வேகாதான்னு கேட்டாராம். அப்ப அரசர் அவரை உணர்ந்துகிட்டு அந்த அவனுக்கு நியாயம் கொடுத்து அந்த பணத்தை கொடுத்தாரு அப்படிங்கிற கதை. 2 கழுதைகளின் பாரம் அப்படின்னு ஒரு சின்ன சம்பவம். எப்பவும் உலாவ போவாங்களாம். உலாவ போற போது பீர்பால் கூட போவார். அப்ப அரசருடைய மகன் அந்த இளவரசனை அழுது, நானும் உலாவ வருவேன்னு கூப்பிட்டு சொல்றான். சரின்னு 3 பேரும் உலாவ போறாங்க. அது வெயில் காலம், கடுமையான வெயிலா இருக்கு. அவர் என்ன பண்றாரு, அக்பர் தன்னுடைய மேலங்கி, அரசனுடைய மேலங்கி உங்களுக்கு எவ்வளவு பெருசு இருக்கு, அதை கலட்டி பீர்பால்கிட்ட கொடுத்தார். இந்த பையன் அவனு தன்னுடைய மேலங்கியை கலட்டி அதையும் பீர்பால்கிட்ட கொடுத்தான். 2 மேலங்கிய சுமக்க முடியாமல் சுமந்துகிட்டு வந்தார். கொஞ்சம் பின்தங்கினாரு பீர்பால். அக்பர் திரும்பி பார்த்துட்டு கேட்டாரா, ஒரு கழுதை சுமக்கக்கூடிய அளவு பாறை இருக்கும் போல இருக்கே,
ஒரு கழுதை சுமக்கக்கூடிய அளவு பாரம் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு அக்பர் பார்த்து அவரை கேலியாகவும் கிண்டலாகவும் கேட்டார். இவர் சொன்னாராம், ஒரு கழுதை சுமக்கக்கூடிய பாரம் இல்லை அரசே, 2 கழுதைகளின் பாரமல்லவா இருக்கிறதுனாராம். 2 கழுதைகளின் பாரமல்லவா இருக்கிறதுனாராம். 2 கழுதை யாருன்னு புரிஞ்சிருக்கும். அவரை சிரிச்சுக்கிட்டாராம். அடுத்தது அவதாரத்தின் ரகசியம். நான் சொன்னேன் அடிக்கடி அவர் இந்து மதத்தை பத்தி அவர் கேட்பாரு, இவர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி. கடைசியிலே அவர் மதங்களுக்கு ஒரு சமரசமாக தீனிராகின்னு ஒரு ஒரு மதத்தையே அக்பர் உருவாக்குறார். அது அவர் காலம் மட்டும் இருக்கு. அது சமய பொதுமைக்காக உருவாக்குறாரு. அது இவரு இந்து மதத்தை பத்தி இதுல உங்க மதத்துல என்னத்துக்கு அவதாரங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு? எல்லா காரியங்களையும் அவதாரங்களே வந்து செய்யணுமா? அந்த கடவுளர்கள் வேலைக்காரர்களை வச்சு செய்யக்கூடாதா? அப்படியெல்லாம் பேசினார். இவரு அதை பொறுமையா கேட்டுக்கிட்டார். யாரு? பீர்பால். இந்த அதாவது காரியங்களை வேலைக்காரர்களை வச்சு செய்யக்கூடாதா? அவரே அவதாரம் எடுத்து வந்து செய்யணுமா? அவரே சிரமப்படணுமா கடவுள்? அப்படிலாம் பேசினார். ஒரு நாள் எல்லாரும் யமுனை நதியில படகுல சவாரி போறாங்க. அது மாதிரி போறது வழக்கம். அப்ப இவர் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் ஏறிட்டாங்க. யாரு? பீர்பால் வர்றதுக்கு. அவர் எப்பவுமே தோழனாக கூடவே இருக்கிறவர். அவர் வர்றதுக்கு லேட்டாக இவர் ஒருத்தர் விட்டார், ஆள் விட்டாரு. அப்போ வரல. அதற்கு அப்புறம் இந்த வர்றேன்னு சொல்லி விட்டாரு. அதுக்கப்புறம் அப்ப படக புறப்பட்டுருச்சு. யமுனை நதியில புறப்பட போகுது. படகோட்டிகளுக்கு புறப்படலாம், வராட்டி பரவாயில்லன்ட்டார். அப்ப வேக வேகமாக ஓடியாந்தார். வர்ற போது ஒரு ஒருவரை தோல்ல வச்சு போர்த்தி இருந்தது மாதிரி இருந்தது. அரசர் கேட்டாரு, யாருன்னு கேட்டார். நான் வர்ற போது இளவரசர் சலீம் உடன் வர்றட்டாரு. அவர் தான், நான் வர்ற வழியில தூங்கிட்டாரு வேற. அவரை தான் தோல்ல வச்சிருக்கேன்னு அதுல ஏறிட்டாரு படகுல. அவரை போத்தி இருந்தது. கொஞ்ச தூரம் போய் நடுவு ஆற்றுக்கு போயிருச்சு படகு. அப்ப என்ன பண்ணாரு பீர்பாலு? தோல்ல இருந்த சலீமை இதுல தூக்கி போட்டார். இதுல தண்ணியில. உடனே என்ன காரியம் செய்தாய் அப்படின்னு கோச்சிட்டு அவரே குதிச்சு ரொம்ப சிரமப்பட்டு மேல கொண்டாந்து போட்டா அது மெழுகு பொம்மை. அவருக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துருச்சு. நீ என்ன இப்படி இப்படி என்னை அலக்கழிச்சிட்ட அப்படின்னு ரொம்ப திட்டுனாரு. அக்பர் சொன்னாரு, அன்னைக்கு சொன்னீங்க இத்தனை வேலைக்காரர் இருக்காங்க இங்க, கடவுளரெல்லாம் அவதாரம் எடுத்து அவர்களே வர்றாங்க இங்க, நீங்க காவல்காரர்களை அனுப்பிச்சு வேலைக்காரர்களை அனுப்பக்கூடாதான்னு கேட்டிய பணியாளர்களை, இன்றைக்கு நீங்களே இங்கக்குள்ள குதிச்சு பேரரசரே குதிச்சு அந்த உங்களுடைய பிள்ளைய காப்பாற்ற போனீர்கள். அது மாதிரிதான் கடவுளுங்கிறது ஒரு அன்பு, அன்புக்குரிய தத்துவம். அது மாதிரிதான் இங்கே கொண்டாடுகிறார்கள் இந்துக்கள் அப்படின்னு அவரு சொன்னாரு. அக்பரும் உணர்ந்து கொண்டார் அப்படிங்கிறதா இதுல உள்ளது. அக்பரும் உணர்ந்து கொண்டாராம். அதனாலேயே பூமியில் இப்படி தவறாக அதான் நினைக்கிறார். அதனால விலை உயர்ந்த மாலையை அவருக்கு பரிசாக அளித்தாராம். நிறைய பரிசுகள் தொடர்ந்து அழிச்சுக்கிட்டு வர்றார். அக்பற்ற பாரசீகத்திலிருந்து வந்த ஒரு கிளி இருந்துச்சு. பேசுகிற சொல்லுகிற வார்த்தைகளை பற்றி கிளி, அந்த கிளி மேல அவர் உயிரையே வச்சிருந்தாரு. அதோட பேசிட்டு இருப்பார். அந்த கிளி வளர்க்கிறவட்ட சொல்லியிருக்காரு, நீ இது இறந்து போச்சுன்னு சொன்னீங்கன்னா உனக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கட்டளை போட்டிருக்காரு. அதனால அவன் ரொம்ப அந்த பணியாளு அதை ரொம்ப போற்றிலாம் வளர்த்துக்கிட்டு வந்தான். என்ன இருந்தாலும் அந்த கிளிக்கு அதுக்குன்னு ஒரு ஆயுள் தானே. அது இறந்துருச்சு ஒரு நாள். அவர் அக்பரத்தனம் வந்து பேசிட்டு இருப்பாரு. இவன் நான் என்ன எப்படி இதை சொல்ல போறேன். அப்ப பீர்பால்கிட்ட போய் அவன் கேட்டான். பீர்பால் சொன்னாரு, சரி நீ பார்த்துக்கிறாரு. அக்பர் அங்க வந்தாரு, கிளிய பார்த்தாரு. அப்ப பீர்பால் சொல்ல ஆரம்பிச்சாரு, அரசே, கிளி மோன நிலையில் இருக்கிறது. காலையிலிருந்து ஒன்று கூட சாப்பிடல.
ஒரு அசைக்க கூட இல்லை, இறக கூட அசைக்கல. அது தவநிலையில் இருக்கிறது, மோன நிலையில் இருக்கிறது. அப்படியெல்லாம் ஆஹ், தலையை கவிழ்த்து கொண்டு இருக்கிறது. இப்படி எல்லாம் பார்த்தாரு. அப்படியா, சரி பார்ப்போம்னு அதை தொட்டு பார்த்தாரு. அது செத்து போச்சு தெரிஞ்சிச்சு. இதை கண்டு அக்பருக்கு முதல் கோவம் வந்துச்சு. பீர்பாலை பார்த்து கேட்டாரு, என்ன அது இறந்து விட்டது, நீ எனக்கு என்னென்னமோ சொல்ற, மோன நிலையெல்லாம் சொல்ற. அரசே, தாங்கள் தான் உத்தரவிட்டிருக்கீங்க, மறந்துட்டீங்களா? அது இறந்து போச்சுன்னு சொன்னா மரண தண்டனைன்னு சொல்லியிருக்கீங்க. அதனாலதான் அந்த மோன நிலையே இருக்கிறது. நான் எனக்கும் மரண தண்டனை கிடைச்சது நான் சொல்லியிருந்தா இவ்விதம் கூறினேன்னாராம் பீர்பால். அக்பர் கோபம் தணிந்து பீர்பாலின் சமயோசித புத்திய பாராட்டினாரு அப்படின்னு அந்த கதை முடியுது. அந்த வார்த்தைகள், சொற்கள், இதுகள்ல எல்லாம் அந்த, ஏன்னா அரசன்கிறவன் மிதமிஞ்சிய ஒரு அதிகாரத்தோட இருக்கான். அவளுக்கு பக்கத்துல இருக்கிற போது மிகுந்த ஒரு நுணுக்கம் வேண்டியது இருக்கிறது. வள்ளுவம் சொல்லுகிறது, அகலாமல் அணுகாமல் தீக்காய்வார் போலே. அப்போ 4 விஷயம் சொன்ன அதிலே குறிப்பறிந்து வள்ளுவம் சொல்லித் தருகிறது. குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுவ வேட்பச் சொல்லல்னாரு. 4 விஷயம் சொல்றாரு. இந்த நிர்வாகிகளோடு பழகிறது நம்பர் 2ல இருக்கவங்களுக்கு: 1 குறிப்பறிந்து, 2 காலம் கருதி, 3 வெறுப்பில வேண்டுவ, அவருக்கு வேண்டியதை வேட்ப விரும்புகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி பொய்யும் மெய்யும் அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் கேட்பாரு இவரு. எல்லாரும் போய் இவர்கிட்ட ஒரு சமயத்துல இல்லாதும் பொல்லாதுமா இவரை பத்தி, பீர்பாலை பத்தி சொன்னாங்க. பீர்பால் அவரு கொஞ்சம் நமது அக்பரு நம்பல, இருந்தாலும் இத்தனை பேர் வந்து சொல்றாங்களே அப்படின்னு ரெண்டுக்கு பீர்பால்கிட்டையும் விசாரிப்போமே அப்படின்னு ஒரு கேட்டு பீர்பால்கிட்ட அவரு அரசவையில மெய் பொய் பற்ற வாதங்கள் தான் நடக்குது. பொய்யின் தீமைகளையும் உண்மையினுடைய சிறப்புகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப உண்மைக்கும் பொய்யுக்கும் எவ்வளவு தூரம் வித்தியாசம் உள்ளது? கேள்வி என்ன? உண்மைக்கும் பொய்க்கும் எவ்வளவு தூரம் வித்தியாசம் உள்ளதுன்னு கேட்டார். இவர் சொன்னாரு, 4 அங்குல வித்தியாசம், ரெண்டுக்கு 4 அங்குல, 4 விரற்கடை வித்தியாசம். அவரு அக்பரு, என்ன 4 விரற்கடைன்னு சரியே என்னன்னு? அது கண்ணுக்கும் காதுக்கும் உள்ள வித்தியாசம், தூரம். பொய்க்கும் மெய்க்கும் உள்ள தூரம் 4 விரற்கடை. அது என்ன? காது. காதால் கேட்கும் போது அதுல பொய்யும் இருக்கலாம், மெய்யும் இருக்கலாம். ஆனால் கண்ணால் நீங்களே பார்த்து உணர்கிற போது அதுல மெய் இருக்கும். அதனால அப்ப புரிஞ்சுக்கிட்டாரு அக்பர். பலரும் சொல்லுகிற போது அதுல பொய் இருக்கலாம், மெய் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்மளே கண்ணாலே பார்க்கிறதுதான் ஒரு உண்மை என்பதை அறிஞ்சுக்கணும். எப்பொருள் யார் யார் வாய்க்கணும், அந்த மாதிரி அதை உணர்த்துறது 4 விரற்கடை. இன்னொரு சமயத்துல இதே பொய்மைக்கு எதுக்கு சிறப்பு? பொய்க்கு சிறப்பா, உண்மைக்கு சிறப்பா? உண்மைதானே எப்பவோ, எதற்கு விலை அதிகம்னு கேட்டாராம் இவரு. எல்லாரும் உண்மைதான் சிறந்தது, உண்மைதான் இது, விலையெல்லாம் அதிகம், அதுக்குதான். ஆனால் பீர்பால் சொன்னாராம், பொய் சிறந்தது, பொய்க்கு அதிகம் அப்படி சொன்னார். அவருக்கு அவர் அக்பருக்கு அப்ப அதை ப்ரூஃப் பண்ணு, அத மெய்ப்பின்னு சொன்னார். இவரு எப்பவும் போல கொஞ்சம் நாட்கள் கேட்டுக்கிட்டாரு. சரின்னு உனக்கு ஒரு மாதத்துக்குள்ள அனுப்புது. இவரு மிகச்சிறந்த ஒரு இவன்ட்ட, ஒரு கைவினை பொருட்கள் செய்யறவங்கிட்ட இந்த இதுகளை, உலோகம் மற்ற இதுகளை பொருட்களை வச்சு நீ காய்கறிகள் தத்ரூபமா செஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். அவன் ஒரு மாத்தையில அவன் செஞ்சுக்கிட்டு வந்தான்.
அதை பார்க்கிற போது இவராலேயே நம்ப முடியல. ரொம்ப அருமையா இருந்தது அந்த காய்கறிகள் எல்லாம். அந்த உண்மைக்கு மாதிரியே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. சரி, இன்னொருத்தன்ட்ட நீ உண்மையான காய்கறிகளை நல்லா விதைச்சு கொண்டா அப்படின்னு மறுநாள் முதல்ல இந்த பொய்யான காய்கறிகள் செஞ்சான்ல அவனை அவனை வர சொல்லியிருந்தார். அவன் வந்தான். அவன் வரவன் இவரு அந்த அக்பர் பார்த்துட்டு ரொம்ப வியந்தார். என்ன இந்த போலிக்காய் இவ்வளவு நல்லா செஞ்சிருக்க, காய்கறிகள் அவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படி ரொம்ப பாராட்டி அவனுக்கு 200 புற்காசுகள் கொடுத்தாராம். கொடுக்கவும் அவன் மகிழ்ச்சியோட போயிட்டான். அடுத்தாப்புல 1 மணி நேரம் கழிச்சு அடுத்தவன் வந்தான். அவன் உண்மையான காய்கறிகள், அரசே இத உங்களுக்காகவே விளைவிச்ச ரொம்ப அருமையான காய்கறிகளா இருந்தது. அந்த காய்கறிகள் எல்லாம் பார்த்தாரு, பல பச்சை பசேல்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் பார்த்துட்டு நல்லா விளைவிச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டி 50 பொற்காசுகள் கொடுத்தாராம். அக்பர் சொன்னாராம், அரசே பொய்யா போலியான காய்களுக்கு 200 பொற்காசுகள் கொடுத்தீங்க, உண்மையான காய்களுக்கு 50 பொற்காசுகள் தானே கொடுக்குறீங்க, எது உயர்ந்தது எது சிறந்தது அப்படின்னு கேட்டாராம். அவர் அக்பரும் அதனுடைய நுட்பத்தை, அவருடைய அறிவின் நுட்பத்தை பாராட்டி இவருக்கும் பரிசுகள் அளித்தார் அப்படின்னு அந்த கதை. பொய்யும் மெய்யும். இன்னும் ஒரு 2-3 சொல்லி உங்களோட வந்துட்டு இருக்கு. 40 நிமிடம் ஆயிடும். ஒரு தர்பார், இது ஓரளவு எல்லாருக்கும் அறிந்த கதை. அவருடைய தர்பார் கூடிச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா பீர்பால் வர்றதுக்கு தாமதமாயிடுச்சு. ஏன்னு கேட்டாரு, என்னுடைய குழந்தை அழுதுச்சு, அவனை சமாதானம் பண்ணிட்டு வர்றது எனக்கு ரொம்ப சிரமமாயிடுச்சு அப்படின்னா. என்ன, ஒரு பிள்ளையை சமாதானம் பண்றது ரொம்ப கஷ்டமா? இவர் சொன்னாராம், நான் பிள்ளை மாதிரி நடிக்கிறேன், நீங்க சமாதானம் பண்ண. சரினாரு அக்பர். இவர் கரும்புன்னு அழுதாரு. உடனே அரசவைக்கு கரும்பு வந்துச்சு. கரும்பை நறுக்கிதாங்கன்னாரு. அதை நறுக்கி துண்டு துண்டா நறுக்கி கொடுத்தாங்க. மறுபடியும் அழுதாரு. என்னன்னு கேட்டாரு அரசர். இதையெல்லாம் ஒட்ட வச்சுட்டாங்கன்னாராம். அரசர், ஆமா ஆமா, பிள்ளைகளுக்கு சமாதானம் வருது. இந்த வேற மாதிரியும் இருக்க நான் பிடிச்சது. அவரு பானையில அழுதாராம். உடனே பானை வந்தது. அப்புறம் யானை எது வேணும்னாராம். அரசவையில யானைக்கு பஞ்சம், யானை வந்தது. இந்த பானைக்குள்ள இந்த யானையை வைங்க அப்படின்னு மறுபடியும் எழுதாருன்னு அந்த ஒரு இது சொல்றாங்க. இந்த மாதிரி சமாதானம், பிள்ளைகளை சமாதானப்படுத்துறது கெட்ட சகுனம் அப்படின்னு ஒண்ணு. அதாவது விசித்திரமான கேள்விகள். இங்கே கெட்ட ஒருத்தர் நிறைய பேர் துரதிருஷ்டம் முடிச்சவன்லாம் இருக்கானா நம்ம நாட்டிலேயே. ஆமா, ஒருத்தரை சொல்றாங்க எல்லாரும், அவன் நம்ம அவன் முகத்துல முடிஞ்சா விடியாது, சாப்பாடு கூட கிடைக்காது. சரி, அவனை கூப்பிட்டு நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னாரு அரசர். அவனை பிடிச்சுக்கிட்டு வந்தாங்க. அவனை கூப்பிட்டு வந்து அரண்மனையில் தங்க வச்சாங்க. மறுநாள் காலையில இவருடைய அறையிலிருந்து அக்பர் வெளியில வர்றாரு. இவன் அந்த டயத்துல வெளியில வர்றது மாதிரி ஏற்பாடு பண்றாங்க. அவன் முகத்துல இவர் விழிக்கிறார். அன்றைக்கு ஏகப்பட்ட அலுவல்கள். காலையிலிருந்து திரும்பி வெளி நாட்டு தூதர்கள் அவங்க இவங்கன்னு வந்து இவரால மாலை வரைக்கும் உணவே உண்ண முடியல. அப்பதான் இவருக்கு ஒரு தோணிச்சு, ஆஹா, நீ காலையில அந்த கெட்ட சகனை அந்த அவன் முகத்துல முழிச்சவன் அப்படின்னு அவனை சிவச்சேதம் பண்ண சொல்லிட்டு, இது பீர்பால்கிட்ட போய் அவன் பீர்பால் சொன்னாரு, அது பிரிதியின் நோய் தன்னோய் போல போற்றா கடை சொன்னல. இவரு நேர அரசற்ற போய், அரசே, அவன் முகத்துல நீங்க முடிச்சதுனால உங்களுக்கு இதுவே கிடைக்கல, எது சாப்பாடே என்று பூரா கிடைக்கல. இன்றைக்கு அவனும் உங்க முகத்துல முடிச்சேன், அவனுக்கு மரண தண்டனையே கொடுத்துட்டிய. அப்ப யாரு மோசமான இந்த சகுனம் உடையவர், துரதிருஷ்டம் முடிச்சவர்னு கேட்கவன் அவரு அக்பர் உணர்ந்ததாக அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு பொருள் கொடுத்து அனுப்பினாங்க.
2 3 சொல்லலாம்னு நினைக்கிறேன். மௌனமே சிறந்தது அப்படின்னு. ஒரு நாள் பீர்பாலை பார்த்து, பீர்பால் முட்டாள்களோடும் பழக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டார். முட்டாள்களோடு பழக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டார். இவரும் ஒன்றும் பதிலே சொல்லார். சரி, கொஞ்சம் ஒரு ஒரு காதை கேட்காத மாதிரி இருந்துட்டார். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அதே கேள்விய, முட்டாளோட பழகணும்னா என்னப்பா வேணும்னு நான் தான் கேட்டறேன் அப்படின்னாரு. அப்பவும் சொல்லாது. கொஞ்ச நேரம் ஆச்சு, மறுபடியும் நேர போய் அவனுடைய தோலை பிடிச்சு உலுக்கி, முட்டாளோட பழகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. நான் பதில் சொல்லிட்டேன், காதல விழலையா என்ன? நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேனே பாதுஷா அப்படின்னு இவரு. என்ன பீர்பால் அதுக்கு என்ன என்ன பதில் சொன்னாய் அப்படின்னு அவர் கேட்டார். மௌனமாக அல்லவா இருந்தாயினார். ஆமரசே, முட்டாள்களுடன் பழக வேண்டுமானால் மௌனம் சாதிக்க வேண்டும் என்றார் பீர்பால். பீர்பால் பதிலை கேட்டு அக்பர் மகிழ்ச்சி அடைந்தாருங்கிறாங்க. மௌனமாக இருக்கணும், எங்கே மௌனமாக இருக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இன்னும் ரெண்டு இருக்கலாம். 3வது தீர்வு, அரசரிடம் அரசி இவர்களுக்கு அந்த தூது போறதெல்லாம் இதுல நிறைய வருகிறது. 2 கதைகள் அந்த மாதிரி இருக்கு. அரசிய ஒரு கூடல் போது அரசன் நெருங்கினானா, அப்ப அவளுக்கு ஏப்ப வந்துருச்சு. ஏப்ப வரவும் இவன் என்ன பண்ணிட்டாரு, நீ உடனே அரசன் போயிட்டார். அந்த ஒரு ஸ்மெல், ஃபவுல் ஸ்மெல், ஏப்பம் அந்த மாதிரி. அன்றைக்கு ஏதோ உணவு சரியில்லை, சாப்பாடு. அப்ப இவர் போயிட்டார். ஒரு வாரமா அவளோட அவர் போகல, பேசவே இல்லை. அரசி மிகுந்த கவலை அடைஞ்சாலு. இவர் ஒரு குடும்ப நண்பர் பீர்பால் சொல்ற சரின்னு அவர் கேட்டுக்கிட்டார். அதற்கப்புறம் போய் தர்பார்ல ஒரு நிலங்களை எல்லாம் பார்க்க போனார்கள். அங்க பலரும் முறையிட்டாங்க. என்னன்னா, இந்த வருஷம் சரியா விளையல, இந்த வருஷம் அந்த விளைச்சல் ரொம்ப குறைச்சலா இருக்கு, அது இதுக்கு என்ன காரணம்னு தெரியல அப்படிங்கறத மாதிரி இவர்கிட்ட முறையிட்டார்கள். இவர் போய் பார்க்க போனாரு அக்பரு. பீர்பாலும் உடன் போறாரு. போனா அங்கே நிறைய பேரு, அங்கே காற்று நிறைய இருந்தது. அவர் சொன்னாரு, இனிமேல் இங்க காற்று வீசக்கூடாது, அந்த காற்று வீசக்கூடாது, அது மாதிரி அது மாதிரி ஒரு தடை வேணும் அப்படின்னாரு. இவர் என்ன சொன்னாரு, காத்து வீசாம எப்படிப்பா இருக்க வைக்க முடியும்? இப்போ இவர் பீர்பால் சொன்னாரு, ஏப்ப வரப்படாது, அது வரப்படாது, இது வரப்படாதுன்னு சொல்றீங்க, அதெல்லாம் இயல்பு தானே அப்படின்னு சொல்ற போது இவர் புரிந்து கொண்டாரு அரசியோட அன்றைக்கு தவறுனது, அன்றைக்கு அவளோடு கோபித்துக் கொண்டதை புரிந்து கொண்டாரு. அப்புறம் வாழ்க்கை அவர்களுக்கு சிறப்பா இருந்தது, அரசி நன்றி சொன்னாங்கன்னு இந்த மாதிரி ஒரு கதை சொல்றாங்க. இதே மாதிரி 2 பேரும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்களாம், அரசியும் இவரும். அப்ப பேரிச்சம்பழ கொட்டையெல்லாம் எல்லாத்தையும் பேரிச்சம்பழத்தை இவர் சாப்பிட்டு அரசி பார்க்காத போது அந்த கொட்டைகள் எல்லாம் அவ பக்கத்துல தள்ளிட்டாராம். அரச தள்ளிட்டு, அரசி பீர்பால் கூட இருக்கவர பாரப்பா, எல்லாத்தையும் அவங்களே சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம். இவர் சொன்னாராம் பீர்பால், அவங்களாச்சும் பரவாயில்ல, அரசே நீங்க உங்களுக்கு ரொம்ப பெரும் பேரிச்சம்பழத்துல விருப்பம் போலும். அவர் சொன்னாராம், பேரிச்சம்பழத்துல அரசிக்கு விருப்பம், சாப்பிட்டார். நீங்க கொட்டையோட சேர்த்து சாப்பிட்டீங்களே அரசேனாராம். அவரு புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த மாதிரி பல சிறு சிறு சம்பவங்கள் அந்த ஊடல் தீர்த்தது இதுகள் எல்லாம் அதுல இருக்கு. அப்புறம் அக்பராயணம் அப்படின்னு ஒண்ணு. அதாவது பீர்பால் பெர்ஷிய மொழியும் தெரிஞ்சவனா, வடமொழியும் தெரிஞ்சவனா. அவரு ராமாயணத்தை பெர்ஷிய மொழியில மொழிபெயர்த்திருக்காரு. அது ரொம்ப போற்றப்பட்ட. அக்பருக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வந்துருச்சு, எனக்கு அக்பராயணம் அப்படின்னு ஒண்ணு எழுது. இவர் சொன்னாராம்,
உனக்கு ஐனி அக்பரி அபுல் பசல்ங்கிறவர் எழுதியிருக்காரு. அக்பர் நாமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நூல் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நீங்க இது இது இப்படி கேட்குறீங்களேன்னு கேட்டார். இவர் சொன்னாரா, அதெல்லாம் வரலாற்று நூல்கள், செய்திகள் தான். என்னுடைய வீரம் புகழ் எல்லாமே பேசப்பட வேண்டும், பராக்கிரமம் எல்லாம் பேசப்படணும். அதனால அக்பராயணம்னு ஒண்ணு எழுதினாராம். இவர் யோசிச்சாரு, சரி எனக்கு அதுக்கு 3 மாதங்கள் ஆகும், 20,000 பவன் காசுகள் உனக்கு நான் தர்றேனாரா. சரின்னு 3 மாதங்கள் டைம் ஆகிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுல போய் இருந்துட்டாரு. இருந்துட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு மூட்டை காகிதங்களை எல்லாம், அதாவது எழுதி கொண்டாந்தனா, எழுதி கொண்டுகிட்டு வந்தாராம். எப்படி போகுது, முடிச்சிட்டியான்னு கேட்டாராம் அக்பர். இவர் சொன்னாராம், நான் பாதிக்கு மேல எழுதிட்டேன், ஆனா ஒரு சிக்கல் வந்துருச்சு. என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டாராம். நீங்க பாட்டுடை தலைவனா உங்களை வச்சு நான் எழுதிட்டேன், எல்லாம் எழுதுறேன். ஆனா கதாநாயகி வேணும்ல. நம்ம அரசிகள்ல யார கதாநாயகியா வச்சு இதை எழுதுறதுன்னு கேட்டார். அவர் சொன்னாராம், அப்ப யோசிச்சு பார்த்துட்டு, பெரிய ராணியே பட்டமகிழ்ச்சியே வச்சு நீ எழுது அப்படின்னா. சரின்ட்டு இந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு இவ இவ பீர்பாலு வீட்டுக்கு போல, பெரிய ராணிகிட்ட போனான். பெரிய ராணிகிட்ட போவோம். அவங்க கேட்டாங்களாம், இந்த மூட்டை என்னன்னு கேட்டாங்களாம். இது அக்பராயணம் எழுதிக்கிட்டு இருக்கேன், என்ன எழுதுற? அக்பராயணம். ஆமா, ராமாயணத்தை இதுல எழுத சொன்னாரு அவரை வச்சு. நான் பாதிக்கு மேல எழுதிட்டேன். இப்ப எனக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சு. என்ன சிக்கல்னு கேட்டுச்சா அந்த அம்மா. உங்களை உங்களை தான் தலைவியா வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. சீதை மாற்றானுடைய காவலில் 10 மாதம், ஒரு ஆண்டுக்கு 10 மாதங்கள் இருந்திருக்காங்க. நீங்க எந்த வேற்றரசன்கிட்ட போய் சிறையில போய் இருக்கிய அப்படின்னு நான் எழுதுவானு. நீங்க அந்த அரசன், வேற்றரசன் பேரை சொல்லுங்க கேட்டாரா. அந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட கோவம் வந்துருச்சு. தோழிகளை கூப்பிட்டு இந்த தாளையெல்லாம் வாங்கி எரின்னு சொல்லிச்சான், தீயில போடுன்னு சொல்லிச்சான். இவரை அடிச்சு பத்திட்டாங்க. இவர் வெறுங்கையோட அரசன்கிட்ட போய் நின்னாராம். அரசர் கேட்டாரா, என்ன ஆச்சு, நீ எல்லாத்தையும் கொண்டு போனீங்க, அரசிட்ட சொன்னியான்னு. இவர் சொன்னாரா, நான் அந்த மாதிரி அவங்கள ஒரு 10 மாதம் சிறையில் இருக்கணும்ல ஐயா, அரசே. அவங்க எந்த வேற்றரசன்கிட்ட போய் சிறைப்பட்டு இருக்காங்கன்னு கேட்டேன். அவங்க எல்லாம் தோழிகளை விட்டு எல்லாத்தையும் எரிச்சு விட்டாங்க, என்னையும் அடிச்சு விரட்டிட்டாங்கன்னு அவர் சொன்னாராம். அப்பதான் அவருக்கு புரிஞ்சுச்சான். சரி, இவ்வளவு எழுதிட்டே இதெல்லாம் என்னன்னாரா. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, வெற்று பேப்பர்னாராம். உனக்கு 20,000 பவன் கொடுத்தனேன்னு கேட்டாராம். அதற்கு குளங்கள் வெட்டியிருக்கேன், இந்த மாதிரி தர்மசாலைகள் ஏற்படுத்தியிருக்கேன் உங்க பேர்ல, அவையெல்லாம் உங்களை சொல்லும்னாராம். அக்பரும் புரிஞ்சுக்கிட்டாராம். அதாவது இந்த அற்றம் காக்கும் துன்பத்தில இருந்து காக்கிற கருவி, நல்லது இல்லாத கருக்கிறது, இந்த மாதிரி பல இது, 3வது திருப்பு பல இது. ஒரு ஒரு சின்ன இதை சொல்லி முடிக்கிறேன். உள்ளங்கையில் ஏன் முடி முளைப்பதில்லை அப்படின்னு வருது. எருதின் பால் அப்படின்னு ஒரு கதை. எருதுக்கு ஒரு என்ன பண்ணிட்டாரு, பால் ஒரு தடவை அக்பர் பீர்பாலை கூப்பிட்டு, ஒரு ஆளாக்கு எருதனுடைய பால் வேணும், அதை கொண்டாடினாராம். எங்கேயாவது எருதுட்ட பால் இருக்கா? இவருக்கு ரொம்ப யோசனை ஆயிடுச்சு. சரி, ஒரு 4 நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு வந்தார். வந்து வீட்டுல வந்து கவலையா இருந்தாரு. மனைவி என்னன்னு கேட்டாங்க. அரசர் எருதின் பால் கேட்கிறாரு, எங்கே எருது பால் கிடைக்கிறாரு. அந்த அம்மாவும் புத்திசாலி, ஏன்னா அவரோடு சேர்ந்து வாழ்கிறார்கள். இப்ப நம்ம அம்மையார்லாம் சேர்ந்து வாழ்கிறவங்கெல்லாம் எவ்வளவு புத்திசாலி ஆயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப அவர் என்ன பண்ணாரு, அந்த அம்மா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு நள்ளிரவுல நிறைய துணியை கொண்டு போய் அங்க இருக்க குளத்துல துமால் துவைச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசன் மேல் உப்பரிகையில இருந்து, யாருடா இந்த ராத்திரியில வந்து இந்த குளத்துல இது பண்றாங்க அப்படின்னு பிடிச்சு ஒரு ஆளை விட்டு கூட்டிட்டு வர சொன்னார். என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க இப்படி தலைவர்? பீர்பாலுடைய மனைவி இருக்குது. இல்ல அரசே, என்னுடைய கணவருக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி குழந்தை பிரசவிச்சுட்டாரு என் கணவரு, அதனால வேலைக்காரி வரல,
அந்த துணிகளை எல்லாம் அந்த இதெல்லாம் துவைக்க கடவுள் பிரசவித்த துணிகளை எல்லாம் துவைக்க வேண்டியிருந்தது. அதை இங்க துவைச்சுக்கிட்டு இருக்கேன்னு அந்த அம்மா. அவர் சொன்னாரா, எங்கேயாவது ஆண் பிரசவிக்க உண்டா, என்ன சொல்றேன்னு கேட்டாராம். எது எங்கேயாவது பால் கொடுக்குமா அரசியல் அவ கேட்டாளா. அவளையும் பாராட்டிட்டு அவரை அனுப்பினதா அந்த அந்த செய்தி. அப்புறம் இந்த ஒரு சின்ன அக்பருடைய அவையில ஒரு பெரிய கவிஞர் நிறைய பாடல்கள் எல்லாம் பாடினாராம். வடமொழி பாடல்கள்லாம் இவரை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக இவர் நமது பீர்பால் அதையெல்லாம் மொழிபெயர்த்தலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு பெர்ஷிய மொழி. அதுல இவரை கடவுளை விட உயர்ந்தவன் அப்படியெல்லாம் அந்த பாட்டுல அவர் பாடுறாரு. இந்திரன் சந்திரன் பாடுறது மாதிரி இவருக்கு மிக புகழ்ந்தாலும் இவருக்கு கோவம் வந்துடும். அதுவும் எல்லா ஒருத்தன் தான் பெருசு, அவனை விட நீ இதுங்கவும் இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவனை தண்டிக்க சொல்ல போறாரு. அப்ப இவர் சொன்னாரா, அரசே நீங்க எல்லாரையும் அவர் எப்பவோ ஏதாவது தவறுகள் செய்தா நாடு கடத்திடுவாராம். யாரு? பீர்பால். இது அக்பர். பீர்பாலை கூட சில சமயங்கள்ல இந்த நாட்டை விட்டு வெளியேறுவோம்னு கடத்தியிருக்காரு. அப்புறம் ஆளை விட்டு கூட்டிட்டு வந்துருவாராம். இவர் சொன்னாரா, கடவுள், நீங்க கடவுளை விட ஒரு விதத்துல உயர்ந்தவர். நீங்க யாரு மேலாவது கோபம் வந்தா நாடை கடத்திடுவீங்க. ஆனா கடவுள் எப்படி நாடு கடத்த முடியும்? இந்த இந்த பிரபஞ்சமே அவருடையது. அவரு வெளியில போனதுக்கு நாடு கடத்த முடியாது. ஆனா உங்களுக்கு இந்த நாடு கடத்தக்கூடிய அதிகாரம் இருக்கனாராம். அப்பதான் இவர் புரிஞ்சுக்கிட்டாராம் என்ன நாடு கடத்துவது. அதுக்கப்புறம் அந்த தண்டனையை அவர் கொடுக்கறத விட்டுட்டாரு அப்படிங்கறது மாதிரி எழுதுறாங்க. கடவுள் பெரியவர். அந்த அந்த புலவரையும் காப்பாத்தினது மாதிரி. இந்த ஒட்டகத்தினுடைய கழுத்து ஏன் கோணலா இருக்கு அப்படின்னு அவருக்கு அடிக்கடி இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்பார். இவர் அவருக்கா கேட்கவும் இவர்கிட்ட ஒரு கிராமத்தை உனக்கு நான் பட்டயம் போட்டு தருகிறேன் அப்படின்னு முன்னாடி சொல்லி வச்சிருந்திருக்கார். இவர் 2-3 தவணை பீர்பாலை நினைவுபடுத்தி பார்த்திருக்காரு. ஆனா அவரு அத பட்டயம் போட்டு தரல. இந்த கேள்வியை ஒட்டகத்தினுடைய கழுத்து ஏன் கோணலா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கவும் இவர் சொன்னாரா, இது முற்பிறவியில யாருக்காவது ஒரு கிராமத்தை பட்டயம் போட்டுத்தரம்னு சொல்லி இருக்கோ, அது அதை செய்யாதனால இதனுடைய இத கோணலா படைச்சுட்டாங்க இறைவன் சொன்னாராம். அப்பதான் அவருக்கு புரிஞ்சுச்சா அந்த பட்டயம் போட்டு இவரை கொடுத்ததாக சொல்றாங்க. இந்த ஒரே ஒரு சொல்லி முடிக்கிறேன். உள்ளங்கையில் ஏன் ரோமம் முளைப்பதில்லை? வித்தியாசமான கேள்வி கேட்பார்ல. அவையில இவர் மேல ரொம்ப பொறாமைக்காரர்களா இருக்காங்க. கேள்வி கேட்டாராம், உள்ளங்கையில ஏன் ரோமம் முளைக்கிறது இல்ல? அவரோட கையை பார்த்துட்டு ஏன் என் கையில எல்லா இடத்துலயும் ரோமம் முளைச்சிருக்கு, என் உள்ளங்கையில முளைக்கலையேன்னு கேட்டாராம். இவர் சொன்னாரா, வள்ளலே, நீங்க எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்குறீங்க, வரையாது கொடுக்கறதுனால உங்க கையில ரோமம் முளைக்கல, உள்ளங்கையில ரோமம் முளைக்கிறது. சரி, அப்ப ஓங்கையில ஏப்பா என்ன ரோமம் முளைக்கலைன்னு கேட்டாரா உள்ளங்கையில. இவர் சொன்னாரா, நீங்க வரையாது கொடுக்குறீங்க, நான் ஓயாது அதை வாங்கிக்கிட்டே இருக்கேன், அதனால என் கையில முளைக்கல, ரோமம் முளைக்கலைனாரா. அவருக்கு ரொம்ப என்னடா இப்படி எல்லாம் சொல்றான்ட்டு, சரி நம்ம 2 பேர் கையிலையும் சரி, இந்த அவையில இருக்காங்கல்ல இவங்க கையில எல்லாம் ஏன் ரோமம் முளைக்கல அப்படின்னு கேட்டாராம். இவர் சொன்னாரா, பேரரசே, நீங்க வரையாது கொடுக்குறீங்க, நான் ஓயாது வாங்கிக்கிறேன், இத பார்த்துட்டு இவங்கெல்லாம் வயிறு எரிஞ்சு அவங்கள்ட்ட கைய அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணா வச்சு அழுத்தி கைய பிணைஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால அவங்க கையில முடி முளைக்கலைனாரா. இது மாதிரி பல நேரங்களில் தன்னை காத்து கொண்டு, அதுபோல தன்னை சார்ந்தவர்களை, எளியவர்களை காத்து கொண்டு பல நீதி வழங்குனதெல்லாம் கதைகள் இருக்கு. அதெல்லாம் நேரம் ஆயிடுச்சு, அதனால சொல்லல. பல நீதிகளை நுணுக்கமாக நீதிகளை வழங்குறார் பல இடங்களில.
அந்த 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 மாதிரி கதைகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை மாத்தி யோசிக்கிற போது நமக்கு வருகிற துன்பத்தையும் நம்மோடு சேர்ந்தவர்களுடைய துன்பத்தையும் போக்கவும் தன்னுடைய குறிப்பறிந்து, நான் குரல் சொன்னேன், குறிப்பறிந்து காலமறிந்து வெறுப்பில்லாதவதை வேட்பன சொல்லுதல் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவும் அதுல ஒரு மந்திரி கிழக்கு வரும் பொருள் உரைத்தல்ங்கிறாங்க. ரொம்ப சிறப்பான இந்த செய்திகளை ஒரு இனிய நண்பர்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டது எனக்கு பெருமகிழ்ச்சி. உங்களை எல்லாம் வணங்குற நம்ம ஸ்ரீவன் சாருக்கும் தளத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனுபவித்த ஏதாவது சிறப்பான கதைகள் இருந்தால் பகிர்ந்துக்கலாம். பின்னூட்ட வழிக்க கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. செய்திடலாம் எல்லாரும். சூப்பர் சார். நன்றி நன்றி. நீங்க கதை கேட்ட உடனே சொல்றதுக்கு வந்துட்டார் சார் லண்டன்ல இருந்து. நடராஜ் சார் பேசுங்க. கதைகள் வந்து நாங்க சிறு வயதுல இருக்கையிலே பாடப்புத்தகத்திலே 2 3 கடை இருந்தது. அப்புறம் நான் இப்ப கொஞ்சம் காலத்துக்கு முதல் போய் இந்த ஒரு புக் ஷாப்ல கேட்டேன். அது ஈசாப்பு நீதி கதைகள் என்று முறையிலையும் படிச்ச மாதிரி இருந்தது. அந்த பேர் என்னென்று வந்து நமக்கும் தெரியாது. அப்ப அவங்க கொடுத்தாங்க. அதுல புத்தகத்துல அப்படியான கதை ஒன்றுமே இல்லை. அதுல வேற ஏதோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளே இல்லை. ஆனா நான் படிச்சதுல வந்து 2 கதை எனக்கு ஞாபகம் வந்தது. கதைக்கு முதல் உண்மையா நடந்ததுன்னு சொல்லலாம். அந்த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்ற எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதே கதை இதுல வேறு மாதிரி மாற்றி சொல்லி படுகிறது. ஒரு நாட்டியக்காரி வந்ததாகவும் அவன் அரசனுடைய இதுலயே அவர் எது கேட்டாலும் நான் தரேன்ட்டாரு அரசன். இவன் என்ன சொல்றா, சிங்காதனத்திலே நான் அசிங்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மலங்களிக்கா. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அரசருக்கு. இவர் பீர்பால் சொன்னாரா, சரி நீ நாளை காலை கழிக்கலாம், ஆனா ஜலம் வரக்கூடாது அப்படின்னா. அது உண்மை சம்பவம் போல இருக்கு. மற்றது இந்த இன்னொரு 2 தாய்மார்கள் வந்து ஒரு குழந்தைய எடுத்து சங்கடம் என்று சொல்லிக்கல என்ன மாதிரி தீர்ப்பு வழங்க முடியல. பின்ன சொன்னாலும் குழந்தைய பாதியா வெட்டி ஆளுக்கு கொடுக்க சொல்லிக்கல. உண்மையான தாய் அது வேண்டாம் தனக்கு மற்றவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி. அப்ப மற்ற கதைகள் வந்து இந்த இரும்பை தின்ற எலி என்று சிறது பள்ளி பாடப்புத்தகத்துல படிச்சுனா ஒருவர் வந்து இரும்பு தளவாடங்கள்ல இரவல் கொடுக்கல திரும்பி போய் கேட்க சொன்னா ஐயோ அதெல்லாம் எலி தின்றுட்டுதான்னு சொல்லி. அப்ப அவருக்கு ஒண்ணும் சொல்ல முடியல. கொஞ்ச நாள் போன பிறகு தன்னுடைய குழந்தைய பார்த்துக்க சொல்லி போட்டு போக அவர் சொன்னாராம். திரும்பி வந்துட்டு எங்க குழந்தைகளுக்கு அது பறந்து கொண்டு போயிடுதுன்னு சொல்லி குழந்தைய பறந்து கொண்டு போவோம். அப்ப இந்த ஊர்ல இரும்பை எலி தின்னுமெண்டா பறந்து குழந்தையும் கொண்டு போவோம் தானே சொன்னார் அவன் சொல்லி. இப்படி ரொம்ப ரொம்ப கதைகள் இருக்குது. ஆனால் இது திரும்ப எனக்கு ஒரு திரட்டா எடுக்க ஆசையா இருக்குது. எங்க எடுக்கலாம்னு தெரியல. உங்களுக்கு யாராவது நல்ல ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க. பிகாஸ் சம் ஆஃப் தேம் ஆர் வெரி வெரி யூஸ்ஃபுல் இல்லையா? அப்ப அதுதான் எனக்கு பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். மற்றவர்களோட இதையும் கேட்போம். நன்றி 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 சார், நன்றி. இந்த கதையெல்லாம் கேட்கும் போது என்ன தோணுதுன்னா, எல்லா அரசருமே கொஞ்சம் அறிவில்லாதவங்களா தான் இருந்திருப்பாங்களோ. அது மட்டும் இல்ல, இந்த சமயோசிதம் என்று புத்தி என்று சொல்லுவாங்க இல்லையா? சமயத்துக்கு தகுந்தால் போல யோசிக்கணும். அப்படி ஒருத்தரும் யோசிக்கிறதா தெரியல. நடந்திருக்குமா அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. உண்மையா நடந்திருக்குமா இல்ல இது இது கற்பனையில எழுதிட்டாங்களா பலர்? அது ஒரு புறம் இருக்க. இப்போ சமயத்துக்கு தக்க மாதிரி யோசிக்காம ஏதோ தங்களுக்கு மைண்ட் செட் படிதான் யோசிக்கிறாங்க. மற்றவங்களை அதை மாத்த சொன்னா இருக்க மாட்டாங்க. அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? சார் நாராயணன் சார் வாங்க. சார் மிகச்சிறப்பு. அருமையான சம்பவங்கள், கதைகள். எனக்கு இது கேட்கும்போது ரெண்டு கதை இல்லை, 2 சம்பவம் ஞாபகம் வருது. பெர்னாட் ஷா வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு குறுகியா தெரு, இது பல வடிவங்களில் அந்த கதை வந்திருக்கு. பெர்னாட் ஷாவை குறித்து வரும்போது ஒருத்தர் எய்த்தாப்பில் வந்தாராம், போக முடியலையா. அவர் எய்த்தாப்பில் வந்தவர் வந்து பெர்னாட் ஷா கேட்டிருக்காரு. அவர் வந்தவர் கேட்டிருக்காரு பெர்னாட் ஷாவை, வழி விடுங்க. பெர்னாட் ஷா தான் கேட்டிருக்காரு, வழி விடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஆள் சொல்லியிருக்காரு, நான் முட்டாளுக்கெல்லாம் வழி விடுறதில்ல அப்படின்ட்டு இருக்காரு. இவரு சொல்லியிருக்காரு, நான் விடுவேன் அப்படின்ட்டு இருக்காரு.
அப்புறம் இன்னொன்று வந்து அஹ், முல்லா முல்லா நான் ரசித்த கதை எதுன்னா, முல்லா வந்து வெளியூர் போயிருந்திருக்காரு. வரும்போது பார்க்குறாரு வீடு வந்து காலியாக இருந்திருக்கு. ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், இவர் வீட்டில் இருந்த சாமான்லாம் தூக்கி அவன் வீட்டுக்கு கொண்டு போயிருக்கான். அவன் வீடு எய்த்தாப்புல கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. கடைசியாக சாமானை கொண்டு போனோம்னா இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போட்டுன்னு விட்டுருக்காரு. கடைசி சாமான் எடுத்துகிட்டு போனான்னு இவர் பின்னாடியே போயிட்டார். இவன் முன்னாடியே போய் அவர் வீட்டு திணையில் உட்காந்துட்டாரான். என்ன எங்கள் வீட்டு திணையில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்டானா, நான் வீடு மாற்றிட்டேன் அப்படின்னாரான். அந்த மாதிரி முல்லா கதைகள் வந்து ரொம்ப, முல்லாவும் இது ஈக்குவலாக வந்து ரொம்ப சுவையான கதைகள் தான். நிறைய கதைகள் இருக்கு. நம்ம நம்ம மரபு வழியிலேயே நிறைய இருக்கு. சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நல்ல அந்த பீர்பால் கதைகள் வந்து இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அது அந்த புத்தகத்தில் எவ்வளோ இருக்கு சார்? இதுல 80 இது இருக்கு இந்த ஓ, புத்தகத்துல 80 இருக்கு. இருக்கு. ஆனா நான் சிலதுல சாதாரணமானது, அதனால அதுகளை விட்டுட்டு அஹ், நானே அறியாம நான் எனக்கே தெரியாததுகளை தேர்ந்தெடுத்து அதான் அதான் சொன்னேன். அதான். ஈக்குவலாக இன்னொன்று சொல்லுவாங்க. ஒன்று கலைஞரை வந்து யாரோ ஒருத்தர் வந்து சாதுரியம். தலையை சீவி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது கலைஞர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. உங்கள் தலையை சீவிடுவேன்னு சொல்கிறான் அந்த ஆளு. நான் தலை சீவி ரொம்ப நாளாச்சு அப்படின்னாரு அவரு. இல்ல, சாதுரியத்துக்கு சமயோசிதத்துக்கு ஆமாம் அவரு ஆமாம். அவர் சிறப்பான ரொம்ப உதாரணம். சொல்லுவாங்க. கலைஞர் வந்து சமூக பதிலுக்கு வந்து இந்த நிறைய இருக்கு. சரி, அவங்க பேசட்டும். பேசட் இல்ல, அதெல்லாம் நம்ம கண்ணெதிர்க்கே பார்த்த நிகழ்ச்சிகள். ஆமாம் ஆமாம் ஆமாம். இதெல்லாம் கதை விட்டாங்களான்றது நமக்கு தெரியாது. இல்ல, அண்ணாவுடைய சமயோசித இது அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தாம இருக்குங்கிறது நிறைய அதுவும் இருக்கு. சமவேதம் ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன், ஞாபகம் இருக்கு எனக்கு. அதாவது ஏவிஎம் குமரன் ஒரு பேட்டியில் சொன்னார் இதை. எப்படின்னா, ஒரு ஹிந்தி படம் எடுத்திருக்காங்க இவங்க. அதாவது ஏவிஎம் ஹிந்தி படம் எடுத்திருக்காங்க. போய் பாம்பேயில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு போகும்போது பால் தாக்கரே அப்போ இருந்தவர் வந்து அதை அலோவ் பண்ணலையாம். அப்போ வந்து இந்த இந்தி எஜிடேஷன் இங்கே வந்து தீவிரமாக இருந்த பீரியடு. அப்போ வந்து இங்கே வெளியிட முடியாது, இவங்க எடுத்த இந்தி படத்தை வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, இவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து அண்ணாவிட்டையும் கலைஞர்கிட்டையும் கேட்டிருக்காங்க, சார் இவங்க தானே இந்தி எஜுகேஷன் நடத்துறது, என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ அங்கே இந்தி படத்தை ரிலீஸ் பண்ணு. நீ அங்கே இந்தி படத்தை ரிலீஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கீல்ல, இந்த தடுத்திருக்கீங்கல்ல, அங்கே இந்தி படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, நான் இதை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன யோஜனை சொல்லியிருக்காங்க, ஒரு ஊருக்கு ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கிற தியேட்டரில் மெட்ராஸில் இது நடந்துதான். வெளியில வந்து இந்தி பட போஸ்டர்லாம் ஒட்டி அஹ், உள்ள வந்து இந்தி படத்தை ரிலீஸ் பண்ணி டிக்கெட்லாம் கிடையாது யாருக்கும். இந்த ஸ்டண்ட்டு துணை நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவர் 100 200 பேரை கூட்டு வந்து உள்ள உட்கார வச்சு அந்த படத்தை ஓட விட்டு கைத்தட்டெல்லாம் பண்ண வச்சு அதை வந்து ஷூட் பண்ணி அதை கொண்டு போய் நீ காமிங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செஞ்சு கொண்டு போய் காமிச்சாங்களாம். இந்த மாதிரி இந்தி படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, இங்கே பாருங்க மக்கள் ஒதுக்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ணாங்களாம். இதை வந்து ஏவிஎம் குமரன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். இது மாதிரி நிறைய சுவையான சம்பவங்கள் இருக்கு. மகிழ்ச்சி. ஆமாம் ஆமாம். சரி சார், ஓகே. அங்கங்க நிறைய அறிவாளிகள் வந்து இருக்கு. அடுத்தது முருகேச பண்டிதர் பாருங்க சார், மைக் ஆன் பண்ணுங்க. கரண்ட் இல்லையா? வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது இந்த கதைகள். வந்து இதுக்கு கடைசியில் சொன்னீங்க ஒரு வார்த்தை, அதாவது மாற்றி யோசிக்கிறது மூல தனது துன்பத்தையும் மற்றவர்களுடைய தன்னை சார்ந்தவருடைய துன்பத்தையும் இது கலைந்திட முடியும்னு சொன்னீங்க. அது ரொம்ப சிறப்பு. அடுத்து இந்த மாதிரி படங்கள் இந்த இவருடைய கதைகளை பத்தி அதெல்லாம் திரைப்படம் இது இருக்கா, அல்லது வீடியோ இதெல்லாம் இருக்கு, வீடியோஸ் எல்லாம் இருக்கா? தெனாலிராமன் கதைகள்னு முன்னாடி வந்திருக்கு. இப்ப நிறைய எல்லாத்தையும் கலந்துதான் சார், சொல்றாங்க. யூடியூப்ல நிறைய இருக்கு சார். அப்படியா? சரி சரி சரி, செக் பண்ணி யூடியூப்ல பார்க்கலாம். நிறைய இருக்கு. சரி, செக் பண்ணி பார்க்குறேன். சிறப்பு, வாழ்த்துக்கள், சிறப்பு. நன்றி நன்றி. மாலதி சார் வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம் சார். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். எடுத்த உடனே அப்படியே கதையில சொல்லாம அந்த பாபர் ஹுமாயூன் அதுக்கப்புறம் அவங்க சந்ததிகளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மீட் பண்ணதை சொல்லிட்டு நீங்க ஆரம்பிச்சீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே சிந்திக்கிற மாதிரி தான் இருந்தது.
எனக்கு தெரிஞ்சு ஒரு கதைன்னா ஆஹ் அக்பரும் பீர்பாலும் அந்த அரண்மனை வளாகத்துல மேல சுத்திட்டு இருக்கும்போது மேல காக்காலாம் போய் நின்றுச்சான். இவரு அவர்கிட்ட சொன்னாரா இது எவ்வளவு காக்கா இருக்கும் அப்படின்னு சொன்னாரா. இவரு டக்குன்னு ஒரு தோராயமா ஏதோ என் நம்பரை சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அவர் அக்பருக்கு கேட்டாரு இவ்வளவு கரெக்டா நீங்க எப்படி சொல்றீங்க இந்த காக்காவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வேணா நம்மளோட வீரர்கள் எல்லாம் அமுச்சு எல்லாத்தையும் எண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொன்னாராம். அப்ப அவர் என்ன பண்ணாரா, அப்ப அவங்க வந்துட்டு அதிகமா இருக்குதுன்னு சொன்னாலோ குறைவா இருக்குதுன்னு சொன்னாலோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்டாரா. அதுக்கு இவர் சொன்னாராம் அதிகமா இருந்ததுன்னா காக்கா எல்லாம் பறந்து போயிருக்கோம் வேற ஊருக்கு. குறைவா அதிகமா இருந்தா வேற ஊர்ல இருந்து வந்திருக்கோம். கம்மியா இருந்தா இங்க இருந்து எல்லாம் பறந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அதுதான் அது ஒண்ணுதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். வெறுமனே மகிழ்ச்சி. நீங்க வந்து வெறுமே நிறைய நீங்க இந்த சைக்காலஜி சப்ஜெக்டே பேசுவீங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் இல்லாம இது ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது சார். டிஃப்ரெண்டா இருந்தது சார். அருமையா இருந்தது. தேங்க்ஸ் தேங்க்ஸ். இதுவும் ஒரு சைக்காலஜி தான். இது இருந்தாலும் இது கொஞ்சம் இதுவா இருந்தது, ஸ்டோரி மாதிரி மகிழ்ச்சி இருந்துச்சு. மகிழ்ச்சியம்மா, நன்றி. நம்ம மீட்டிங்ல கூட எல்லாரும் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா வேற எந்த மீட்டிங் இல்லை இங்க வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கலாம். கம்மியா இருந்தாங்கன்னா வேற மீட்டிங் இருக்குது அங்க போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கலாம். எல்லாரையும் காக்காகி விட்டியே. சார் நான் மீட்டிங் தான் சொன்னேன், காக்கான்னு சொன்னது நீங்க. அருமை. வாங்க சொல்றத சார், பார்த்தா பேசுறீங்களா? சொல்லுவாங்க. சார், அப்ப நீங்க சொல்றத பார்த்தா அப்ப இதை விட ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கு அதனால போயிட்டாங்கன்றீங்களா? இதுவும் நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. சொல்லுங்க. ஸ்ரீமதா சார் என்னத்தான் சொல்றாரு, நான் சில வேங்கல்ல காணாம போயிடுவேன் அந்த நேரத்துல இதான் பாதியில. போட்டு வாங்குறதுங்க சார். நான் உங்களை சொல்ல, நான் பொதுவா சொன்னேன். சரி. பேசுங்க செல்வா. வணக்கம் சார், வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருக்கும் பார்க்குறேன். கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன் சார். ரொம்ப சந்தோஷம். பீர்பால் கதைகள் இது நான் சொன்னதா நம்மளுடைய வெர்ஷன் தெனாலிராமன் தான் எனக்கு நிறைய ஞாபகம் வருது. நம்ம இது முல்லா கதைகள், பீர்பால் கதைகள், தெனாலிராமன் கதைகள் இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எங்கேயும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. உனக்கு நீ இதை வச்சுக்கோ, எனக்கு நான் அதை வச்சுக்கோ, எங்ககிட்டயும் புத்திசாலி இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரியா உண்மை இதை ஃபார்ம் உண்மை பண்ணிக்கிறாங்க. உண்மை இது உண்மை. மெஜாரிட்டியா இது கற்பனையா தான் இருக்கணும். ஏன்னா இது என்ன அக்பருக்குன்னா வேற வேலையே இல்லையா? ஒட்டகத்துக்கு முதுகு இப்படி வளைஞ்சிருக்குதா, கழுத்து வளைஞ்சிருக்குதா, இதை கேட்டுட்டு இருக்கதா அவர் வேலை? அவ்வளவு பெரிய மன்னர் அவரு. ஆனா நமக்கு ஒரு அரசர்களுக்கு எப்பவுமே வினோதமான சந்தேகங்கள்லாம் வருது. அதாவது இது எப்படி இருக்குன்னா கூந்தலுக்கு இல்ல மனம் உண்டாலும் இங்க ஒருத்தன் கேட்டார்ல, அந்த மாதிரி அரசர்களுக்கு எப்பவுமே அக்பர்ன்ற பேரே வந்து அதுக்கு பத்தி ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. அல்லாஹு அக்பர், அதாவது கடவுளுக்கு அக்பர்ன்றதுன்ற வந்து எல்லாத்துக்கும் மேலே உயர்ந்தவன்றதுதான் அர்த்தம் அந்த அக்பர்ன்றது. அதுவே அவர் அந்த பேர் வச்சிருக்கதே வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சியான விஷயமா தான் இருந்தது அது ரொம்ப நாளா. அது ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. அப்படி இருந்த பட்சத்துல அவர் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு வீரமா வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரு டைம்ல ஃபுல் இந்தியாவே ஆக்குபை பண்ணியிருக்காரு, நல்லா இது பண்ணாரு அது பண்ணாரு, நிறைய விஷயங்கள் இருக்கு அவரை பத்தி. அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருப்பாரா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை அக்பர் பேரை வச்சு காட்டும்போது அக்பர் என்ன முட்டாளான்ற மாதிரி ஒரு சில இடத்துல நமக்கு தோணுது, சில இடத்துல. அப்படி அதனால இது மெஜாரிட்டியா கற்பனையா இருக்கலாமோ அப்படின்ற ஒரு இதுதான் சார். இப்போ தெனாலிராமன் கதைகள்ல நான் சின்ன வயசுல 2ஆம் கிளாஸ்லயும் 3ஆம் கிளாஸ்லயும் படிச்சது நீங்க சொன்ன உடனே எனக்கு டக்கு ஞாபகம் வந்தது. இந்த தெனாலிராமன் வீட்டோட புழக்கடையில வந்துட்டு ஒரு திருடன் வந்து செடியில மறைஞ்சு ஒளிஞ்சிட்டு இருப்பான். இவன் தெனாலிராமன் கிட்ட எனர்ஜி இல்லை அவங்ககிட்ட சண்டைலாம் போடுறதுக்கு. அப்போ வந்து அவன் பார்த்துட்டு இது என்னடா பண்றதுன்ட்டு தண்ணி எடுத்து முகத்தை வாயை கொப்பளிச்சுட்டு கை கழுவிட்டு துப்பிக்கிட்டே இருப்பான் அந்த செடியில. தண்ணியே காலி ஆயிடுமா. அப்புறம் பொண்டாட்டியை கூப்பிடுவானா, இறச்சி கொடு தண்ணியை. அவ இறச்சி கொடுப்பானா, இவன் வாயை கொப்பளிச்சு காலி பண்ணிக்கிட்டே இருப்பானா. அவ கடுப்பாகி சண்டை போடுவாளாம். அப்புறம் சண்டை போடு இவன் உன்ன அவ கூட ஓவரா சண்டை போடுவான். சண்டை போட்டு தான் அக்கம் பக்கம் வீட்டுக்காரெல்லாம் நைட் ஏன்டா நைட்ல தூங்குற நேரத்துல ஏன்டா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு வந்து கேட்கும்போது எல்லாம் ஜனமும் வந்ததுக்கு அப்புறமா தான் சொல்லுவானா, அங்க பார்த்து திருடங்க ஒழிஞ்சிட்டு இருக்கான் எல்லாம் பிடிங்க அப்படின்னு வானாம். அந்த மாதிரி அது தெனாலிராமனை வச்சு சொல்லும்போது இந்த கதைகளை சொல்லுவாங்க. இதுவும் பீர்பாலும் ஒரு நிறைய இடத்துல ஒத்து போறதா எனக்கு தோணுது. ரொம்ப அருமையா சார். இது மாத்தி யோசின்ற கான்செப்ட் வந்துட்டு இன்னைக்கு விஜய் டிவில வந்துட்டு அது இது எதுன்னு ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்குன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது வந்து எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு நான் சம்மந்தமே இல்லாம ஒரு பதில் சொல்லுவேன், இல்ல திருப்பி வேற ஒரு கேள்வி கேட்பேன்.
அதாவது காதுல கேட்காத மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டானுங்க இந்த கான்செப்டை. அந்த மாதிரி ஏதோ இருக்குமோன்னு நான் பார்த்தேன். அதுல மாதிரி எதுவும் இதுல இல்ல பீர்பால்ல. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நாள் கழிச்சு எங்களை வந்து குழந்தைகளா மாத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த இல்ல இந்த கதையிலேயே ஸ்டீவன் சார் இந்த கதைகள்லயே ஒரு வெரைட்டி மாதிரி நீங்க சொன்ன கதையே என்ன பண்றாங்க, இந்த எச்சிய துப்பிக்கிட்டே இருக்காரு. வாய்ஸ் வந்து சத்தம் போடுது. அவர் சொல்றாரு, இங்க பாரு நான் எச்சிய துப்பிக்கிட்டே இருக்கேன், ஒருத்தர் பொறுத்துக்கிட்டே இருக்கேன், நீ பொறுக்கவே மாட்டேங்கிறியே அப்படி. அதான் வேரியேஷன். இந்த கதைகள்ல வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு. வேரியேஷன் இருக்கு. ஸ்டீவன் சார் சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற பொலிட்டிஷியன் இல்ல, அந்த நாளையிலயும் பொலிட்டிஷியன்ல முட்டாள்கள் இருந்திருக்காங்க போல இருக்கு இல்லையா? இல்ல வேடிக்கையா அவங்க பொழுதுபோக்கி இருக்காங்க, முட்டாள்கள் ஆக்கப்பட்டார்களா? பொழுதுபோக்கி இருக்காங்க, பொழுதுபோக்கு கதைகள். மகிழ்ச்சி. கலைஞர் கூட இந்த சித்தி இந்த ராதிகாவோட சித்தி சீரீஸ் வந்து ஹிட் ஆகி அது ஒரு வெற்றி விழா நடந்துட்டு இருக்கும்போது கலைஞர் தான் அது தலைமை தாங்கினாரு. ஏன்னா சன் டிவி தான் அது பண்ணாங்கன்றது. அப்போ வந்து சித்தி வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லும்போது கடைசியா கலைஞர் பேசும்போது சொன்னாராம், பேரை சித்தின்னு வச்சுட்டு வெற்றி பெற்றுச்சுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல, சித்தினாலே வெற்றி தானே அப்படின்னாராம். அது அப்புறமா தான் அவங்களுக்கே ரியலைஸ் ஆச்சான், இந்த சித்தி வேற அந்த சித்தி வேற. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கார்ல கேட்டுக்கிட்டே சிவகுமார் சார் போறாருன்னு நினைக்கிறேன். கேட்டீங்களா? நாசுக்காக பதில் சொல்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாசுக்காக. சமீபத்துல இந்த மீடியால போயிட்டு இருக்கு இந்த துணுக்கு. அதாவது இந்த சவப்பட்டி செய்யற ஒருத்தன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவப்பட்டியை ஏர்ஜென்டா சிவப்பட்டு தான். அப்ப அவன் செய்து முடிச்சுட்டு ராராவை கொண்டு போயிருக்கான் தலையில சுமந்துட்டு. அப்ப போலீஸ்காரன் அவனை மடக்கிட்டு யோசிச்சானா, ஏதோ களவெடுத்துட்டு போறான் பெட்டின்னுட்டு, என்னடா கொண்டு போறேன் அவன் சொன்னா, ஐயா என்ன புதைச்ச இடத்துல ஒரே புழுக்கமா இருந்தது, இப்ப அதை எடுத்துட்டு நல்ல ஒரு இடத்துல புதைக்க போறேன்னு. புரிஞ்சுதா? சவப்பட்டிக்காரன் சொன்னானா, ஒண்ணும் இல்ல, என்ன புதைச்ச இடத்துல புழுக்கமா இருந்துச்சு, அது கொண்டு போய் ஒரு இடத்துல புதைக்க போறேன். லண்டன்ல எல்லாம் நிறைய நடக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஆதிநாராயண். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார். நான் இந்த குரூப்ல இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றேன். பட் உங்க யூடியூப்ல உங்களை ரெகுலரா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ சார். உண்மையா நீங்க ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. முதல்ல ஸ்டீஃபன் ராஜ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த ஒரு இதுல கலந்துக்க சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்ச வினயமூர்த்தன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வினயதீர்த்தன் சாரோட ஸ்பீச் நிறைய விஷயங்களை இன்னைக்கு குட்டி குட்டி கதைகள் மூலமா நமக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பொதுவா கதைகள்ங்கிறது பாத்தீங்கன்னா சார், நம்மளுடைய சமயோஜித புத்திக்காகவும் நம்மளுடைய இமேஜினேஷன் ஸ்கில் வளர்றதுக்காகவும் சின்ன வயசுல நம்ம பாட்டிகள்கிட்ட கேட்ட கதைகள் தான் நமக்கு ஆர்வமா இருக்கிறது. ஸோ நிறைய கதைகள் சொன்னதுனால இன்னைக்கு நம்மளோட இமேஜினேஷன் ஸ்கில் நல்லா வளர்ந்துக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். அது பெரிய ஒரு விஷயம். இந்த அக்பர் பீர்பால் அப்படிங்கிற மாதிரி இந்த நிறைய தெனாலிராமன் இந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னா, ஒரு ராஜாவுக்கு பக்கத்துல எப்பயுமே வந்து அந்த அறிவை ஓட்டுற அளவுக்கு ஒரு புத்திசாலியமான ஒரு ஆள் வச்சுக்கிறது நல்லதுங்கிறதுக்காக அவங்க பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க சார். அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு தளத்துல நீங்களாம் இது பண்ணும்போது உங்களோட சேர்ந்து பயணிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு நல்ல விஷயம் தான் சார். இதான் திருவள்ளுவர் வந்து ஒரு இது சொல்றாரு, அறியவற்றில் அறியவை எல்லாம் பெரியாரை பேரி தமிழா குழல் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எவ்வளவு கூட நமக்குள்ள பக்கத்துல புத்திசாலிகளும் அறிவாளிகளும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்றது, இல்லை அவங்களோட ஒரு கலந்து ஆலோசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலம் தான் வளருங்கிறதுக்காக இந்த ஒரு கதைகள்லாம் நமக்கு சொல்லப்பட்டது சார். உண்மையா அந்த விஷயத்தை நீங்க எடுத்து சொன்ன சாருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த இது நல்லா இன்னும் கொஞ்சம் நிறைய வருடங்கள் நிறைய ஆண்டுகள் தொடர்ந்து நடத்துறதுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். வணக்கம் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. வாங்க சார். ஸ்ரீதர் சார் வாங்க. 10 திருக்குறள் ஆச்சு எழுதி வச்சிருந்தேன், அதெல்லாம் சொன்னா ரொம்ப அதுக்கு மகிழ்ச்சி. சார் வணக்கம். நான் கதை கேட்டு ரொம்ப பல வருடம் பல டெக்கேட் எனக்கு கதை கேட்டு சின்னதுல வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து இந்த மாதிரின்னா எங்க அம்மா சொல்லுவாங்க. சின்ன குழந்தையா இருக்கிறப்போ வந்து சில கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு கதை எப்படின்னா, இந்த சிவாஜி கதை, மராட்டி சிவராஜி இருக்கார் இல்லைங்களா, அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியாது, பட் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது என்ன ஒரு கதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சிவாஜி காட் டிஃபீட்டட் சம் ஃபியூ டைம்ஸ் வித் நெய்பரிங் இது ஆஸ் யூசுவல். அப்போ வந்து அவன் அம்மாட்ட சொல்லிட்டு சொன்னானா, இந்த மாதிரி நான் ரொம்ப திறமையா தான் இருக்கிறேன், இருந்தாலும் இந்த மாதிரி டிஃபீட் ஆகிட்டே இருக்கிறேன். அது சொல்லிபடி அவங்க அம்மா சொன்னாங்களா, ஓகே சார் சோறு சாப்பிடு அப்படின்னாங்களாமா. சோறு அந்த பானையில தான் எடுத்து போடுவாங்க, சுட தண்ணி எடுத்தோடனே சிவாஜி நடுவில் கை விட்டு சாப்பிட ஆரம்பிச்சாராமா. அப்பதான் சொன்னாராம், நீ நடுவில் கை விட்டா சூடு அதிகமா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போனேன்னா ஹாட் ஜோன்ல போயிட்டா உன்னைய வந்து டிபீட் பண்ணிடுவாங்க, பெரிஃபெரியில இருந்து ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சு உள்ள போ அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரி இதெல்லாம் கதையா இருந்தா கூட பட் மாரல் வேல்யூஸ் இருக்குது. இப்ப இது வந்து இட் ஷோ சம்திங் இல்லையா, எப்படி வந்து ஒரு ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்றது. சாப்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ப்ராப்ளம் வர்றப்ப அனலைசிங் கெப்பாசிட்டி இருக்கணுங்கிற மாதிரி நிறைய சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் வெரி நைஸ். ரெண்டாவது ஒரு சின்ன இதுன்னா, இப்ப எல்லா மீட்டிங்லயும் போறப்ப அப்போலாம் நம்ம யங்கர் ஜெனரேஷன் நம்ம பாஸ் வந்து சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் பாஸ் இருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து இது வந்து எனக்கு நிறைய தடவை நடந்திருக்குது. பாஸ் சொல்லுவாரு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிம்பாங்க. சில நேரம் நமக்கு சரி வராது, அதாவது நமக்கே தெரியும் அது சரியா வருமானு வராதுன்னு தெரியும். அப்ப என்ன பண்ணுவோம்னா மற்ற ஒவ்வொருத்தரும் கேட்பாங்கிறப்ப ஒருத்தரும் ஒன்று ஐடியா சொல்லுவாங்க. என்ன கேட்கறப்ப இப்ப இல்ல சார் நான் அப்புறமேல நான் அவனை சொல்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அவருக்கு. அப்பனா என்ன சொல்லுவாருன்னா சம்திங் யுவர் ஹைடிங் அப்படிம்பாரு. நான் சொன்னேன் ஹைட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, பட் சில ஃபேக்ட் சொல்லணும், அது வந்து நான் பின்னாடி யோசிச்சு சொல்றேன்னு வந்துருவேன் நான். அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி டிபார்ட்மெண்ட் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு என்ன சொல்லணும்னா அப்ப நம்ம சொல்லுவோம், இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுவோம். அப்ப சொல்றப்ப என்ன ஆகும்னா அவருக்கு வந்து ஒரு தலையில கொட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா he will become very friend to you. அது அது மாதிரி எனக்கு நிறைய நடந்திருக்குது. அது இருந்திருக்குது. அதனால என்ன மாரல் ஸ்டோரின்னா நெவர் ரியாக்ட். இது எவ்வளவு பெரிய எந்த கூட்டத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, when you listen to somebody else, never react immediately. Even if they ask you something, you can give your answer if you agree with them. But when you don't agree with them, never react. அது ஓவர் ரியாக்ஷன் பண்ணாதீங்கிறத அது அந்த பிரின்சிபல் தான் இத்தனை நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கு. இது வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச இன்ட்யூஷன் இந்த மாதிரி இருக்கிறப்ப அதனால என்ன ஆகும், நமக்கு மனசு கூல் ஆயிடும். இப்ப ரியாக்ட் பண்ணதான் டென்ஷன் வந்து என்ன பேசணும் தெரியாம சமயம். ஸோ அதனால கொஞ்சம் யூ அலோவ் த மைண்ட் டு திங்க். அப்போ வந்து ஓகே சார் நான் சொல்றேன்னு சொல்லலாம், அதனால கொஞ்சம் டைம் எடுத்து நான் சொல்றேன்னு வரலாம், பின்னாடி வரேன்னு சொல்லலாம். ஸோ அது இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி நைஜீரியா இருக்கிற யூனியன் மீட்டிங் தான் ரொம்ப காரசாரமான மீட்டிங் இருக்கும். ஏன்னா யூனியன் எப்பவுமே they never get satisfied. They always ask for மூணை கொடுத்தோம்னா கம்பெனியை மூடிட்டு தான் போகணும். அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னம்னா அந்த ஹெச்ஆர் மேனேஜர் இருப்பாரு, ஜிஎம் இருப்பாரு, அவரு வந்து ஆன்சர் பண்ணுவார், இதெல்லாம் முடியாது இது கஷ்டம் அப்படிம்பாரு. நம்ம கேட்டுட்டே இருக்கணும். அப்போ வந்து we cannot say. ஏன்னா நான் முதல்ல ஒரு தரம் ஒரு ஜாயின் பண்றதுக்கு வாயை கொடுத்து என்னை உள்ள வச்சுட்டாங்க. ஒரு ஒன்றரை நாள் உள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க ஃபேக்டரியிலேயே. அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஓகே ரியாக்ஷன் பண்ணக்கூடாது போல் இருக்குன்னு. அப்புறம் மேல வளர வளர கொஞ்சம் அந்த மாதிரி ஓவர் ரியாக்ட் பண்ணாம அவங்க பேசுறத கேட்டுக்கணும். கேட்டுட்டு கடைசியில வந்து அவங்க சொன்ன மீனிங்கே அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை கொடுத்தா கம்பெனி என்ன ஆகும் அப்படின்னு அது சொல்லணும். ரெண்டாவது வந்து கம்பெனி கையில என்ன இருக்குது, உண்மையான ஃபேக்ட் தான், இது மறைக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் கொடுத்தோம்னா இத்தனை பேர் டிவைட் பண்ணி ஒரு கால்குலேஷன் மாதிரி போட்டு கொடுத்தோம்னா அவங்களே பார்த்துட்டு ஓகே சார் வாட் எவர் இஸ் பாசிபிள் யூ டூ அப்படின்ட்டுருவானு. ஸோ அது மாதிரி இருந்துச்சுங்க. பட் ரொம்ப நைஸ் சார், கதை கேட்டு ரொம்ப நாளாச்சு. பட் வெரி வெரி நைஸ். பட் இந்த கதையெல்லாம் சொன்ன மாதிரி தெர் இஸ் நோ ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ். நம்ம பட் தெனாலிராமனுக்கே வந்து இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் ஸ்டோரி சொல்லி கதையும் நிறைய படமும் எடுத்திருக்காங்க. தெனாலிராமனை வச்சு அந்த காலத்துல நடிகர் பிளஸ் இன்க்ளூடிங் சிவாஜியை வச்செல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். பட் எவ்வளவு தூரத்துக்கு இதெல்லாம் எவிடன்ஸோடு இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. பட் வெல் டன், ரொம்ப நைஸ். கதையை கிட்ட நீங்க வந்து நான் பர்பஸா வந்து பாக்கலாம், ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி எல்லாம் கேட்டு ரொம்ப தேங்க்ஸ். பொறுமையா சொன்னீங்க, ரொம்ப நைஸ். ரொம்ப மகிழ்ச்சி சார், நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. நெவர் ரியாக்ட் அப்படின்றது இட்ஸ் வெரி குட் பாயிண்ட். அதாவது எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் ஒரு இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரு பீர்பால் எது இருந்தாலும் வந்து நாளைக்கு சொல்றேன்றாரு. என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் டைம் எடுத்துக்குங்க. டைம் எடுத்துக்கிட்டா இதை நம்ம அலசுறதுக்கு வசதியா இருக்கும். அதுல வந்து நம்ம ஒரு டோட்டலா வந்து அதை ஒரு அலசி அதுக்கப்புறம் எதை சொல்லலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்றது அது நல்ல ஒரு, அதுவும் ஒரு சரியான ஒரு பாயிண்ட். டைம் எடுத்துக்கணும்ன்றதும் இங்க நம்ம வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் டைஜஸ்ட் பண்றதுக்கு டைம் வேணும், வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இப்போ ஒருத்தர் சொல்றப்ப மைண்ட்ல என்ன வரும் அப்படின்னம்னா ஜென்ரலா ஹியூமன் டெண்டன்சி தானே, உடனே அப்போஸ் பண்ணத்தான் தோணும். நீ என்ன சொல்றது தப்புங்க இருக்கும், நிறைய இது ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால டைம் எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா
you will கொஞ்சம் think, you will analyze பண்ணி we can give the proper இல்ல, answers. காளமாட்டுல பால் இல்லைங்கிறது நிச்சயமா தெரியும். ஆனா அதை நான் நாளைக்கு தர்றேன்னு சொல்லிட்டு அப்போ மனைவியை விட்டு என் கணவருக்கு பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொல்ற போது அப்ப அவன் சரியா புரிஞ்சுக்கிறது மாதிரி இதெல்லாம் சாதாரண விஷயங்களா இருந்தாலும் கூட ரொம்ப கருத்து உள்ளதுதான். ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல நன்றி அதுல சார். இன்னும் என்னன்னா அந்த கெட்ட சகுனம் வந்து சரியான ஒரு கதை. உங்க மூஞ்சில முடிச்சுட்டு சாவ போறான் அது சரியான பாயிண்ட் அது. வாங்க ஆரம்பிங்க சார், வாங்க. வாங்க சார், வாங்க சார். சார் சார் வணக்கம் சார், வணக்கம். சார் சொன்ன கதைகள்லாம் ரொம்ப பின்னால் அப்படியே கூட்டு போயிடுச்சு இளமைக்கு. ஏன்னா சொல்ற விதம் வந்து நம்மளே வந்து இப்ப எல்லாம் ரீசெண்டா வந்து எம்ஓஎன் நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து எல்லாமே சிந்தனையை தூண்டுற மாதிரியோ ஏற்கனவே எல்லாம் நிறையவே இருக்குது. இருந்தாலும் இந்த குழந்தை பருவத்துக்கு கூட்டு போற மாதிரியே கதைகள் சொல்றதெல்லாம் வந்து பார்த்தா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. வந்து உண்மையிலேயே பழைய கதைகள் கேட்கறது வந்து உண்மையில அற்புதம் தான். எல்லாம் குடும்பமான வரைக்கும் இந்த எல்லாரும் இப்ப நம்ம முன்னோர்கள் இப்ப எல்லாம் சொன்னவங்க மாதிரி பெரியவங்கலாம் சொன்ன மாதிரி தெனாலிராமன், பீர்பால் இது எல்லாத்தையும் ஒன்று லிங்க் பண்ண மாதிரியே இருக்குது. வந்து எதையுமே மறக்கிற மாதிரி இல்லை. பழமைக்கு பழையமைக்கு கொண்டு போயிட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமா. அப்படியே வந்து நம்ம எப்பயுமே அலர்ட்டா இருக்கிறதுக்கு வந்து இளமையா இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து இது சிந்தனையை தூண்டுற மாதிரி இருந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப நன்றி சார், வணக்கம், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி சார். அடுத்தது யாரு? கதிரவன் சார் பேசுறீங்களா? வணக்கம் சார், வாங்க. அமுதா மேடம் இருக்கு. வராது சார், மைக் ஆன். இருக்கீங்களா சார்? வாங்க. வாங்க. கேட்கலையா? மைக் ஆன். பேசலாமே, நீங்க பேசுங்க. பேசுங்க. மைக்லாம் சரியா தானே இருக்கு. இல்ல, நீங்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க, ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. இல்ல அவருக்கு மேபி மைக்ரோஃபோன் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதோ ப்ராப்ளம். ஓகே ரைட். ஓகே. அமுதா மேடம், லாகின் பண்ணுவாங்க. அமுதா மேடம் வணக்கம்மா. வணக்கம் அமுதா மேடம், நிறைய கதை சொல்லுவாங்க. வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு செல்வராஜ் பாக்குறோம். வாழ்த்துக்கள் செல்வராஜ். வணக்கம். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார் கதை. ரொம்ப ஆனா நான் வந்து இந்த ஷார்ட்ஸ் போடுறதுனால நிறைய கதைகளை வந்து நான் படிச்சு வச்சுக்கிறதுனால நிறைய கதைகள் நீங்க சொன்ன கதைகள் வந்து நான் படிச்ச கதைகளா இருந்துச்சு. ரொம்ப ஆனா ரொம்ப சிறப்பு சார். ஏன்னா அந்த கதைகள் தானே நம்மள வந்து சின்ன குழந்தையாவே ஆக்குது. இந்த கதைகள் படிக்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஆனா நம்ம செல்வராஜ் சொன்னாங்கல்ல, இந்த ராஜாக்கள் வந்து எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னுட்டு. நான் என்ன நினைக்கிறேன்னா, எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவங்ககிட்டயும் ஒரு முட்டாள்தனம் இருக்கும் போல இருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனா கூட அவன் இருக்கலாம். ஆனாலும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்குங்கிற ஒரு அறியாமை அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து எல்லார்கிட்டையும் இயல்பிலேயே அமைஞ்சுதான் இருக்குது அப்படின்னுட்டு நான் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு நினைவு வந்ததுங்க. இதுல விண்வெளியில போய் எப்படி நீங்க பேனாவால எழுதுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க எங்க பேனாவை பயன்படுத்துறோம், நாங்க பென்சிலால தானே எழுதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்ன அந்த கதை எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த மாதிரி சில சமயோசிதமான அந்த சிந்தனைகள் நிறைய அந்த கதைகள்ல நம்ம இருக்குது. அதுல கூட அந்த பீர்பால் கதையில இன்னொரு கதை கூட வரும் சார். ஒரு 4 பேர்ல ஒருத்தன் வந்து திருடிடுவான். அந்த திருடனை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லார்கிட்டையும் ஒரு குச்சியை கொடுப்பாரு. இந்த குச்சியை கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சிருங்க. எவனாவது திருடனா இருந்திருந்தான்னா அவனோட குச்சி அடுத்த நாள் வரும்போது ஒரு ஒரு விரல் அளவுக்கு அது வந்து குறைஞ்சு போயிருக்கும், அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதே மாதிரி அந்த திருடன் மட்டும் என்ன பண்ணுவான், ஒரு விரல் விட்டுட்டு உடைச்சு வச்சிருப்பான். அடுத்த நாள் எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு குச்சி மட்டும் உடைஞ்சிருக்கும். அதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நிறைய அந்த கதைகள்ல நிறைய இருக்குதுங்க சார். தெனாலிராமன் கதைகள்,
அதே மாதிரி பீர்பாலு, மரியாதை ராமன் கதைகள், முல்லா கதைகள். ஒரு தடவை அப்படிதான் நம்ம ஸ்டீஃபன் சார் சொன்னாங்க, நீங்க கதைன்னு சொல்லுங்க மேடம், அதை என்னத்துக்கு நீங்க முல்லா கதைகள்னு சொல்றீங்க, அதை மாத்துங்க நீங்க அப்படின்னு. அதுல இருந்துதான் நான் யார் கதைன்னு சொல்லாம ஒரு ஆள் இருந்தாரு அப்படின்னா நான் கதை சொல்ல ஆரம்பிச்சேன். இல்லைன்னா இந்த பெரும்பாலும் இந்த கதைகள் எல்லாமே நம்ம படிக்கிற கதைகள் தான். ஒரு சில கதைகள் தான் நம்ம கற்பனை கதைகளா இருக்கே தவிர பெரும்பாலான கதைகள் இப்படிதான் இருக்கு. அதனால சார் சொன்னது எனக்கு அது ரொம்ப சரியா பட்டது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆள் இருந்தாரு, ஒரு கதை இப்படி நடந்தது அப்படித்தான் நான் சொல்றதே தவிர இது முல்லா கதை, பீர்பால் கதை, மரியாதை ராமன் கதை, தெனாலிராமன் கதை, இவங்க நம்ம வீரமாமுனிவர் எழுதுன மாதிரி பரமார்த்த குரு கதைகள் இப்படின்னு ஏகப்பட்ட கதை புத்தகம் வாங்கி வச்சிருக்கேன் சார். நான் இப்ப இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் ஒரு 2000 கதைக்கு மேல வச்சிருக்கேன் வீட்டுல. அருமை அருமை. ஆமா, அத்தனை கதையும் படிச்சு படிச்சு நான் அந்த காலத்துல அம்புலி மாமா, வாண்டு மாமாவெல்லாம் தேடி தேடி ஆமா படிச்சாங்க. ஆமா 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 நான் இந்த மாதிரி கதைகள் நிறைய வச்சிருக்கேன் சார். சென் கதைகள், இதெல்லாம் ஏகப்பட்ட கதைகள் வச்சிருக்கேன். எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பாவும் இருக்கு. ரொம்ப ஆனா சிறப்பு சார், நீங்க கதை சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த உள்ளங்கை கதை இப்பதான் நான் சொல்லி முடிச்சேன். இந்த முடி முளைக்காம இருக்கிறதுக்கான கதைய இப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னதான் அதை ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நல்லா இருந்ததுங்க சார், ரொம்ப சிறப்பு. மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி. ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, யாரும் உங்ககிட்ட கதை விட முடியாது. நீங்க 2000 கதை வச்சிருக்கீங்க. 2000க்கு மேலேயே இருக்கு சார். தினம் கதை படிக்கிறது தான் வேலையே எனக்கு. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க சார், அலமேலுன்னு போடுறாங்களே கதை வேணும் சார், வாங்க. இந்த அம்புலி மாமா, சிந்து பார்த்து கதையெல்லாம் நெவர் எண்டிங் ஸ்டோரி சைல்ட்ஹுட்ல அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். உண்மைதான் உண்மைதான். பேசுங்க. கேக்குதா? இப்போ கேக்குதா? ரொம்ப மகிழ்ச்சி. நடுவில் ஏதோ பிரச்சனை இருந்துன்னு நினைக்கிறேன், எதுவும் சரியா இருக்கட்டும். முக்கியமான விஷயம், சார் ஒரு ஆராய்ச்சியே பண்ணிருப்பார் அப்படின்னு தோணுது. ஏன்னா பீர்பல் பத்தியும் அக்பரை பத்தியும் நம்ம கேள்விப்படாத பல தகவல்கள், அதுல குறிப்பா அவர் சொல்லியிருந்தார், ஒரு ஒரேஷியஸ் ரீடர் ஒரு 24,000 புத்தகங்கள்ல அக்பருடைய லைப்ரரியில இருந்தது வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி, பீர்பலுடைய பிறப்பு வளர்ப்பு, அவருடைய பின்புலம் இதெல்லாத்தையும் கூட சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. கதைகள் எவ்வளவு சிறப்பா இருந்ததோ அதே போல பின்னூட்டமும் ரொம்ப அருமையான கலந்துரையாடலா இருந்தது. சார் கல்யாணி ஸ்ரீதர் சார் சொன்னாரு, ரொம்ப நல்ல தகவல்களா இருந்தது. எல்லாரும் பேசுறதுமே ரொம்ப அருமையான தகவல்களா இருந்தது. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். சாரோட பேர் ஸ்ரீதர் சார், அவங்க மிஸ்ஸஸ் நேம்ல இருக்கு, கல்யாணி ஸ்ரீதர். சரி சரி, வாங்க சார். யார் பேசுனா? அலமேல் மேடம் வாங்க. உங்க ஸ்பீச் நிறைய கதை கேட்கல, கடைசியில் ஒரு கதை கேட்டேன். பட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அண்ணாதுரை ஏல் யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கச்ச they were asking him use because why in a row you have to use because 3 times. எல்லாரும் they were wondering, this man from Tamil Nadu, who will speak from him, how can he speak no? So உடனே அண்ணாதுரை சொன்னாராம், a sentence cannot end in because is a conjunction. So 3 times he used that word immediately without any hesitation. That shows his mastery in language, like even English, not only Tamil. அதனாலதான் just I had a small remembrance. இத்தனை நேரம் வண்டியை போட்டு குறைஞ்சு நான் நினைச்சேன் நீங்க ஏதோ சர்ஜிக்கல் கதை சொல்ல போறீங்க, எல்லாரும் மூடிடுவாங்க, கிளினிக்கல் கதை சொல்ல போறீங்க, எப்ப முடிக்கிறீங்க. அதே மாதிரி இப்ப அம்மா சொன்ன மாதிரி இதுவும் கேள்விதான், நிஜமா இருக்கும்னு எனக்கு தோணல. அண்ணா கிட்ட யாரோ 100 சொற்கள், ஆங்கில சொற்கள் வித்தவுட் யூசிங் த வேர்ட் லெட்டர் டி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்ட்டு. அவர் என்ன பண்ணாரு, 1 to 99 சொல்லிட்டே போயிட்டு 100 ஸ்டாப்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவருடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்காக சொல்றது. சிவகுமார் சார் இருக்கீங்களா? பேசுறீங்களா? வணக்கம் சார். கடைசியா தானே நானு சார் பிழைத்திருந்தான் சார். வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு சரியா கேட்க முடியல, நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபீட்பேக் பண்றதுதான் வந்தேன் நானு. கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும். ஏதோ ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எல்லாம் கதை சொல்லிருக்கீங்க. நிச்சயமா நல்லா இருக்கும், நான் கேட்கறேன் சார்.
வாழ்த்துக்கள். உங்களை கதை மிஸ் பண்ணிட்டேன் வெளியே போயிருந்தனால மிஸ் பண்ணிட்டேன். வாழ்த்துக்கள் சார். சூப்பர். நன்றி தேங்க்யூ. நன்றி சார் நன்றி நன்றி சார் ஒரு வாங்க கதை நாராயணன் எனக்கு சார் வாங்க பேசாதாங்க வாங்க பேசுறேன். வாங்க வாங்க நீங்க பேசுங்க நாராயணன் சார் நீங்க தான் பேசுங்க. அதாவது எனக்கு இந்த பார்க்கும்போது யாரோ கதை சொன்னாங்க. அந்த கதையில இந்த திருடன் கதை சொல்லும்போது எங்க அம்மா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. மனைவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நைட்டு இவங்க எதுக்கோ லைட்டு போடும்போது ஒரு திருடன் வந்து பரண் மேலே உட்காந்துருக்கான். ஏதாவது வந்து கணவன் வந்து பார்த்துட்டான். ஆனால் இந்த மனைவி வந்து பிரசவமாக இருக்கிறதுனால அந்த திருடன் வந்துட்டான்னு சொன்னால் அதிர்ச்சியாக ஏதா போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலை. இதை எப்படி சமாளிக்கிறேன் யோசிச்சு என்ன பண்ணியிருக்கான். ஆனால் ஒளிஞ்சிட்டு இருக்கான் அவன் பரண் மேலே. அப்போல்லாம் அந்த பரன்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது, இப்பெல்லாம் ஆமா கிடையாது. ஆமா அவன் என்ன பண்ணியிருக்கான், பெண்டாட்டிகிட்ட பேச்சு கொடுத்துருக்கான். சரி நம்ம குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கான். இவன் என்ன அவன் ஏதோ சொல்லியிருக்கா, இல்லை அது குருசாமின்னு பேர் வைக்கலாம், நம்ம குரு நம்ம சாமி ஒருத்தர் இருக்காரு, அவர் ஞாபகம் குருசாமின்னு வைக்கலாம் அப்படின்னு. பொண்டாட்டி சரி பரவாயில்ல அப்படின்னு இருக்கா. சரி பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா நீ வரும்போது எப்படி கூப்பிடுவ நீ அப்படின்னு கேட்டிருக்கா. குருசாமி அப்படின்னு சொல்லுவேன். அவன் எங்கே இருப்பான், நீ பாட்டு குருசாமின்னா எப்படி கேட்கணும். குருசாமி குருசாமி அப்படின்னு சத்தம் போட்டிருக்கான். அவன் ரொம்ப சத்தம் போட்டிருக்கான் ராத்திரியில. பக்கத்து வீட்டுக்காரன் பேர் குருசாமி. இந்த பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். நீ ரொம்ப குருசாமி குருசாமின்னு சத்தம் போட்டோன்னே பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டான். எதுக்கியா என்னை கூப்பிட்டா ராவேளையில அப்படின்னு கேட்டிருக்கான். யோ நான் ஒன்றும் எல்லாம் கூப்பிடலையா, இது மாதிரி பொண்டாட்டி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா, குழந்தை பிறந்தா ஆண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம் யோசனை பண்ணிட்டு இருந்தோம். குருசாமின்னு பேர் வச்சோம். அவன் ஸ்கூல்லேருந்து வந்தால் எப்படி கூப்பிடுறதுன்னு பேசிகிட்டு இருந்தான், அதனால் கூப்பிட்டேன். யோ இது ராத்திரி நடக்கிற கதையா, நீ சொல்கிற கதையா நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு. நான் இதுக்கு கொஞ்சம் சொன்னானா, இவர் நம்ப மாட்டேன், இந்த மேலே உட்காந்துருக்க பாரு அவனை கேளு, அவன் இப்படி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், அவனை கேளு நீ அப்படின்னானா. அவனை மாற்றத்துக்காக அது மாதிரி சொன்னதாக எங்க அம்மா சொல்லுவாங்க அந்த கதையை. மேல இருக்கவே பாத்துக்கிறேன் மேல இருக்க நான் சொல்றது பொய்ன்னா அவனை கேளு அப்படின்னா பயில்வானுடைய கதை. சார் இந்த ஸ்ரீதர் சார் சொன்ன ரியாக்டுக்கு வந்து எனக்கு உடனே ஒரு ஞாபகம் வந்து அதையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். இந்த காக்ரோச் தியரின்ட்டு இப்போ கரண்ட் சிஇஓ கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை சொன்னது காக்ரோச் தியரி நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கரப்பாம்பூச்சி வந்து பக்கத்துல ஒரு டேபிள்ல வந்துட்டு ஒரு லேடி மேல போயிருச்சு. அது அவங்க உடனே பேனிக் ஆகி அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாம கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை அந்த குரூப்பையே ப்ராப்ளம் பண்ணி அது பறந்து இன்னொரு குரூப்புக்கு போச்சு. அவங்களும் அதே மாதிரி பேனிக் ஆகுறாங்க. அப்போ வந்து அங்கே ஒரு வெயிட்டர் வந்துட்டு அந்த வெயிட்டர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அவர் மேலே வந்து அந்த கரப்பாம்பூச்சி உட்காருது. உட்கார்ந்து தான் அவர் அப்படியே அமைதியாக நின்று அதை அப்சர்வ் பண்ணி அது உடம்புல உட்காந்ததுக்கு அப்புறமா அது ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்படி அழகாக பிடிச்சி கொண்டு போய் வெளில விட்டுட்டு வந்துட்டார். இதை இவர் ஜஸ்ட் நோட்டீஸ் தான் பண்ணியிருக்காரு. நோட்டீஸ் பண்ணதுலேருந்து இவர் அப்சர்வ் பண்ணது என்ன இவருக்கு தோணுச்சுன்னா, காக்ரோச் மேலே எந்த தப்பும் இல்லை, அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம ரியாக்ட் பண்ணிட்டதால தான் இவ்வளோ பேர் இந்த கேஆர்டிக்கு சுச்சுவேஷன் ஆயிருக்கு. அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சவனுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ வந்து ஒருத்தனுக்கு எல்லாமே, ஒருத்தன் ஹாப்பியா இருக்கானா அவனுக்கு எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிச்சு லைஃப்லன்னு அர்த்தம் கிடையாது. அவன் எப்படி ஒவ்வொரு திங்ஸையும் அவனுடைய ஆட்டிடியூட் எப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அப்ரோச் பண்றான்றதான் அவன் ஹாப்பியை வந்து மெயின்டைன் பண்றான் அப்படின்ட்டு அது ஒரு கன்க்ளூஷனா ஒரு ஸ்டோரியா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்ரீதர் சொன்னதுக்கு எனக்கு இது உடனே டக்குன்னு ஞாபகம் வந்தது. சூப்பர் சூப்பர் செல்வா, அருமை. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். வேற யாராச்சும் ஏதாச்சும் சொல்றீங்களா? இருக்கு, பட் நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம, அதனால. நடராஜ் சார் நீங்க எதனா ஜோக் சொல்றீங்களா? அவர் சொன்னாலே ஜோக் தான் சொல்லுவாரு. அதாவது நான் சொன்னதுதான் இந்த பெர்னாட் ஷாவுக்கு சொன்னாங்களா, அவருடைய பேச்சை பொறுக்க முடியாத ஒரு பெண்மணி சொன்னாங்களா, நீ என்னுடைய புருஷனா இருந்தா உனக்கு விஷம் வச்சு கொள்ளுவேன்னு சொல்லி. அப்ப அவங்க சொன்னாங்க, நீ என்ன பொண்டாட்டியா இருந்தா நான் விரும்பி அதை குடிச்சிடுவேன். அப்படி நிறைய இருக்குது. இப்ப யோசிச்சுதான் வேற பண்ணா. அதாவது அருமையான உங்களோட பேச்சு, நான் நன்றி சொல்ல மறந்துட்டேன். அருமையா இருந்தது. என்ன செய்தான் சார் உங்களோட பேச்சே ஒரு, நான் சொல்லி இருக்கேன் இல்லையா, உங்களோட பேச்சே ஒரு ஒரு தனியான பாணி கேட்கிற மாதிரி இருக்கும். நன்றி.
இந்த Hey, Taitan இந்த sir, congrats. நல்லா பேசுறீங்க. தேங்க்யூ 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 டாக்டர் மேடம். தேங்க்யூ. இல்ல Sir, ஒரே ஒரு மெடிக்கல் ஜோக். சொல்லுங்க. Doctor tells the சொல்லுங்க patient. Sir, ஒரே ஒரு மெடிக்கல் ஜோக். சொல்லுங்க மேடம். Doctor tells the patient, I have got some good news and bad news for you. Na. Okay, sir, tell me the good news. Good news is you will be living for a short time. அப்படின்னாராம். Bad news, sorry, your good news is you will be slowly going into problem. அப்படின்னாராம். Okay, sir, that already you told me. What is the good news? I will tell this to your wife that you will be shortly dead. You'll be expiring within. I mean, we will now. This good news will be will be told to your wife, and that you have got a very serious illness and you will not be live long. அவன் அப்படியே பயந்து உட்காந்துட்டானோ அவ்வளவுதான். அவரு மிஸ்டர் நடராஜன் ஜெகநாதன் சொன்னார் இல்லையா, அவர் பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணும்போது கிண்டல் பண்ணாங்கன்னு பெர்னாட் ஷா பத்தி சொன்னார் இல்லையா. அதே மாதிரி இன்னொன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பர் எழுந்திருச்சுன்னு half the members of the house are asses அப்படின்னு சொல்லிட்டாருன்னு. உடனே ஹியூ அண்ட் கிரை ஒரே கலாட்டா வந்து யூ ஷுட் வித்ரா திஸ் அப்படின்னு சொன்னதும் அவர் எழுந்திருச்சு திருப்பி half the members of this house are not asses சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் வேற பாணியில சொல்லிடுறாரு. இதுலயே ஒரு கதை கிளி மோன நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாருல்ல. இறந்து போச்சுன்னு சொன்னா மரண தண்டனை, மோன நிலையில் இருக்கிறது யார்? இன்னொன்னு இந்த மாதிரி கதைகளுக்கா இந்த ஜோக்குகளுக்கு வருது. அம்பத்தூர் லாஃபர் கிளப்ல நான் 4 ஆண்டுகள் இதுல இருந்தேன். அது ரொம்ப சிறப்பா நடக்குது. அதுல என்ன ஒரு முக்கியமான இதுன்னா, எனக்கு தான் தெரியுமே அப்படிங்கறத சொல்லக்கூடாது. யாராவது கதையோ ஜோக்கோ சொன்னா எனக்கு தான் தெரியுமேங்கிற ஒரு ஆட்டிடியூட காமிக்கப்படாதான், சிரிக்கணுமா. எப்படி இருந்தாலும் அதுக்கு சிரிக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் அந்த கதை கேட்கறதுக்குள்ள ஒரு முறை. இது மகிழ்ச்சி. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கதையா இருக்கும் பெரும்பகுதி, அதுக்கு புதுசா இருக்கிறது மாதிரி கேட்கணுமா. இது எல்லாத்துலயும் இப்ப மனைவி சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் சரி, புதுசா தான் கேட்கணுமா. எனக்கு தான் தெரியுமே. ஒரு 10 செகண்ட் சார், ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏறத்தாழ 2 மணி நேரம் என்கேஜ் பண்ணிருக்காரு நம்ம சாரு. மீது பேர் எல்லாருமே கூட அநேகமா 4 வயசுல கதை கேட்க ஆரம்பிச்சிருப்போம். இங்க ஆவரேஜ் வயசு 60 இருக்கும்னு நினைக்கிறேன். 60 வயசுல நம்ம கதை பேசிட்டு இருக்கோம் 2 மணி நேரம் ஏறத்தாழ. எனக்கு ஆச்சரியமா இருக்குது சார். இது ரெகுலரா நடக்கிறது. இதத்தான் ஒரு படத்துல விஜய் சொல்லுவான் டயலாக். இந்த சார் சொன்ன மாதிரி 50% ஹாஸ் ஓன் சொன்னார் இல்லையா, அது அவன் சொல்லுவான் வந்து இங்க 50% வந்து முட்டாளு அப்படிமா, எல்லாமே கத்துவாங்க. ஒண்ணு இல்ல 50% தான் இன்டெலிஜென்ட் அப்படிமா. சோ அந்த மாதிரி இருக்குது. ஆனா இந்த ஓவர் ரியாக்டிங்கிறது வந்து எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் தான். அந்த ஜஸ்ட் ஒரே ஒரு இன்சிடென்ட், ஜஸ்ட் 2 minutes தான். இந்த சிமெண்ட் ஃபேக்டரியில் இருக்கிறப்ப சேர்ந்துருக்கிறப்ப என்னுடைய ஃபேக்டரியை வந்து மூடுற நிலைமைக்கு வந்துருச்சு. ஏன்னா நிறைய ட்ரேடர்ஸ் லெபனீஸ் பீப்புள் வந்து ஆர் இம்போர்ட்டிங் சிமெண்ட் டைரக்டா. நாங்க இங்க சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணி ஓவர் ஹெட்டை பண்ணி 70-100 பேர் ஒர்க் பண்ணி காஸ்டிங் சரியா இல்லை. கடைசியில என்னாச்சு அப்படின்னோம்னா இந்த நிறைய பேர்த்துக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். மாதிரி மினிஸ்டர்ஸ்க்கு, அவங்க கவர்மெண்ட் நிறைய பேர் ஹையரார்கி இருப்பாங்க இல்லையா, சொல்ல முடி கடைசியில வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்க மூடிட்டு தான் போகணும் அப்படின்னு. யாரும் கேட்கற மாதிரி தெரியல ஆக்சுவலா. கடைசியில வந்து நியூஸ் மேகசின் நியூஸ் ரீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜேர்னலிஸ்ட கூப்பிட்டு சொன்ன ஒரு பேட்டி கொடுத்தேன் நான். இந்த மாதிரி இருக்குது, யாரையும் பிளேம் பண்ணல, மேபி நாங்க நடத்துற விதம் சரியில்லை போல் இருக்குது, அதனால நாங்க மூடுறோம் அப்படின்னு. மூடுறதுதான் பரவாயில்ல, ஏன்னா எங்களால வி டோன்ட் நோ ஹவ் டு கண்ட்ரோல் த காஸ்ட் அப்படின்னு சொல்லணும். சொல்லி முடிச்ச உடனே அடுத்த ரெண்டாவது நாளே வந்து அந்த கண்ட்ரி பிரசிடென்ட், ஸ்மால் கண்ட்ரி தான் அது, ரொம்ப பெரிய ஜஸ்ட் ஒரு 8 பில்லியன் பீப்புள் தான் வச்சுங்களேன். அந்த கண்ட்ரி பிரசிடென்ட் வந்து கூப்பிட்டுட்டு ஏன் மூடுறது இந்த மாதிரி கொடுத்து என்ன ப்ராப்ளம் கேட்டதுக்கு அவங்ககிட்ட சொல்ல முடியாது. இத்தனை பேர்த்துக்கு அனுப்பிச்சு லாஸ்ட் 4 months அனுப்பிச்சு யாரும் ரிப்ளை பண்ண சொல்ல முடியாது. சொன்னோம்னா அவங்கள ஃபயர் பண்ணுவாங்க. அதனால அவர்கிட்ட இதே தான் சொன்னேன் நான். சார் நிறைய பேர் கொண்டாடுறாங்க, ஐ திங்க் அது பெட்டர் தான் போல் இருக்குது. ஏன்னா நாங்க இந்த மாதிரி நடத்தி லாஸ் ஆயிடுச்சு, ஓனருக்கு லாஸ் ஆகிறதுனால அவங்க கொண்டாந்தா பரவாயில்ல அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார். நீ என்னென்ன கொண்டாடுற, என்னென்ன ரா மெட்டீரியல் கொண்டாடுற, அந்த பிரசன்டேஷனை கொடு அப்படின்னாரு.
அவர் சொல்ல முடி கொடுத்த உடனே அவரெல்லாம் அதான் பார்த்துட்டு இம்போர்ட்டை முதல்ல சஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க ஜஸ்ட் வாங்கி 4 ஒர்க்கர் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க 150 பேர் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதனால அவங்ககிட்ட போய் நம்ம மினிஸ்டர் குறை சொன்னோம்னா, ஏன்னா கடைசியில் மினிஸ்டர் ஹெல்ப் நமக்கு தேவை. ஏன்னா எல்லா திரும்பில உங்களுக்கு ஹையரார்கி எப்படி இருக்குது, கவர்மெண்ட் புரோட்டோகால் இல்லாம நம்மளால மூவ் பண்ண முடியாது கம்பெனியை. ஸோ அது சொல்ல வேண்டிய விதத்தை சொன்னோம்னா சசமே அவரே ஓகே அப்படியா இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு உடனே அந்த எம்பார்கோ போட்டாங்க, இம்போர்ட் பண்றது இனிமேல் கிடையாது. அப்படி பண்றதா இருந்ததுன்னா எங்க ராமெட்டில் 5% டியூட்டினா அவங்களுக்கு 25% டியூட்டி அப்ப கொண்டாங்க. ஏன்னா அதுதான் டிஃபரன்ஸ் எங்களுக்கும் அவங்களுக்கும் போட்டது. ஸோ அது ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வருது. இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்குது. அது ஒரு இது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா? முடிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி சார், அருமையான கதைகள் சொன்னீங்க. நல்ல கலந்துரையாடலும் கூட. இப்ப அடிஷ்னலா நம்ம அது தவிர கூடுதலா நிறைய கதைகள் வேற வந்து சின்ன சின்ன கதைகளா இது இது சாரி நம்ம பீர்பால் கதைன்னு சொல்லாத நம்ம ஜெனரலா சிறுகதைகள்னு சொன்னோம்னாவே எல்லாரும் பார்ப்பாங்கன்றதுதான் தோணுது எனக்கு. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி சார், நன்றி சார், எல்லாரும் நன்றி நன்றி. பார்ப்போம். ஓகே சார், பை பை. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். செல்வா காக்ரோச் ஸ்டோரி கரெக்டா? ஆமா, காக்ரோச் ஸ்டோரி நல்லா செல்வா கரெக்டா சொன்னீங்க செல்வா. பல பேருக்கு தெரியாது. அப்படியா? இது ரொம்ப ஃபேமஸ். ஒரு சுந்தர் பிச்சையோட டாக்ல இது ரொம்ப ஃபேமஸ். இது ஆனா அது கூட நான் கேட்டிருந்தேன் தம்பி, இந்த காக்ரோச் நான் கேட்டிருக்கேன் டீடைல். அது இப்ப நீங்க சொன்னது நல்லா புரிஞ்சுது. இல்ல நான் அத கூட கேட்டு சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அதை வந்து படிச்சேன், அந்த கதையை படிச்சேன். நிறைய படிக்கணும் சார், நினைவுலதான் இருக்க மாட்டேங்குது எவ்வளவு கதை படிச்சாலும். மேடம் அதாவது எல்லாமே நினைவுல இருக்காது மேடம். அப்ப நீங்க எடுக்கும் போது 2 லைன் வாசிச்சீங்கன்னா எல்லாம் ஞாபகம். கரெக்ட் தான். சொல்ல காக்ரோச் கதைன்னு சொல்ல தொடங்கும் போதே ஞாபகம். அவ்வளவுதான் விஷயம். இளமையில எத்தனை பாடல் ரசிச்சிருப்பீங்க? ஆமா, ஒரு வரி சொன்ன எல்லா பாட்டும் பாடிடுறீங்கல்ல நீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாம் செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ல நீங்க பாடல் வரி மட்டும் நமக்கு கரெக்டா ஞாபகம் வர பாருங்க. நமக்கு தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு பாட்டு நினைச்சிட்டு இருக்கோம், முதல் வரியை கண்டுபிடிச்சு நடுவுல வரி பாடுவோம். முதல் வரி தெரியாது, அதாவது பல்லவி தெரியாது, சரணம் வந்துடும், ஞாபகம் வந்துடும். பல்லவி என்னன்னு தெரியாது, சரணத்தை நம்ம பாடினே வருது, அடுத்து டக்குன்னு பல்லவி நமக்கு வந்துடும், ஞாபகம் வரும். ஆமா, அப்போ அது ஈஸியா கனெக்ட் ஆயிடுது இல்ல. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது, பெரிய கிடையாது. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறோம்ல. எப்ப அந்த பிராக்டிஸ் நிறுத்துனீங்களோ அப்போ வந்து பிரெயின் செல்ஸ் டை ஆயிருச்சு. சோ அதனால எப்பவுமே யூ மஸ்ட் டைஜஸ்ட் மத்தவங்க பேசுறப்ப இல்லையோ நீங்களே கொஞ்சம் அசம் போட்டுக்கிட்டு இருக்கணும். அதாவது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் பாத்துக்கிட்டு இருக்கணும். ரீகேப்சுலேட் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க காலேஜ்ல ரீகேப்சுலேட் மாதிரி இந்த லைஃப்லயே சில சமயம் you have to recapitulate the subject which are known to you. இந்த கதை எல்லாமே நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம் இன்னைக்கு. பட் இப்போ என்னாச்சு, நமக்கு ரீகலெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. டக்கு டக்குன்னு எல்லாமே அவர் சார் தெரிஞ்சாலும் ஒரு சில கதைகள்லாம் நம்ம கேட்டதுனால நம்ம ஞாபகம் வருது இல்ல. டக்கு டக்கு ஞாபகம் வருது இல்ல. பிரெயின்ல இருந்து கலெக்ட் பண்றோம்ல. அப்ப நியூரான்ஸ் அங்கங்க வேலை செய்யுது இல்ல, ஃபயர் ஆகுது இல்ல. ரொம்ப அருமை, அருமை. அதாவது நல்லா இந்த வயசுல நம்ம கதை கேட்கறதுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சது. சார் இந்த ரீகேப்சரிங் சார் சொன்னதுக்கும் எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகம் வருது. நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி மாம் மெடிடேஷன், சவுத் கொரியன் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சென்டர்ல போய் பண்ணுவேன். அங்க வந்து ஒரு செஷன் ஒன்று வந்து ஒரு டைம்ல வந்து என்ன பண்ண சொன்னாங்க. அது என்னன்னா, நீங்க 2 மணி நேரம் அது ஒரு மெடிடேஷனு, ஒரு செஷன் 2 ஹவர்ஸ். அதுல வந்து மேடம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அமுதா மேடம்க்கு. அப்ப எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அது என்னன்னா, அந்த செஷனோட கான்செப்ட், நீங்க கண்ணை மூடி உட்காந்து உங்களுடைய 0 வயசுல இருந்து, 0 வயசு நமக்கு தெரியாது, 8 மாசமோ 1 வயசோ, சில பேருக்கு 1 வயசு இருக்கும். சரி, எப்போது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அதை வந்து நீங்க அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டரா வந்துட்டு நீங்க அப்படியே கலெக்ட் பண்ணி பார்க்கணும், மூவி மாதிரி பார்க்கணும். அப்படியே நீங்க ரீகலெக்ட் பண்ணணும். இப்படி நீங்க பார்த்துட்டே வர்றது என்ன சொல்லுவாங்கன்னா, 0 to 10 இன்னைக்கு 2 ஹவர்ஸ்க்கு 0 to 10 பாரு போதும்னுவாங்க. 0 to 10 பார்க்கணும். மறுநாள் வந்து 10 to 20, 20 to 30, 30 to 40. அப்போ நான் 42ஓ 43ஓ இருந்தேன். அப்போ 44ஓ இருக்கும் ஏஜ். அது வரைக்கும் 4 நாள் செஷன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணணும். 0 to 20, அப்புறம் 0 to 30, 0 to 40.
இது பாருங்க, இவ்வளோத்தையுமே 2 மணி நேரத்துல நம்மளுடைய 44 வருஷத்தையும் அவ்வளோ வேகமா பாக்குறது, பார்க்க 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 அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 10 நிமிஷத்துல நீங்க 44 வருஷத்தை பார்ப்பீங்க. அந்த மூவி அவ்வளோ வேகமா போகும். மூவி அப்படியே போகும், நம்ம கண் எதிர்க்க போயிட்டே இருக்கும். அப்படியே அது தினம் ப்ராக்டிஸ் பண்ண அந்த மூளை வந்து ரீகலெக்ட் பண்ணி 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 அதை அழகா ஜிஸ்ட் ஆக்கி அவ்வளோ ஃபாஸ்டா ஒரு ஷார்ட் ஸ்டோரியா கிரியேட் பண்ணும். அதுவும் ஒரு மெமரிக்கு வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்போ வந்து எப்படி இதுதான் இருந்ததுன்னா, நமக்கு நிறைய விஷயங்கள் ரீகலெக்ட் பண்ணி நம்ம பண்ண தவறுகள், நம்ம யார்கிட்ட வந்து எவ்வளவு கோவப்பட்டோம், யார்கிட்ட வந்து நம்ம எவ்வளவு அசிங்கப்படுத்தணும், இல்ல நம்மள யார் என்ன அசிங்கப்படுத்தினாங்க, இது எல்லாத்தையும் அது ரீகலெக்ட் பண்ணி காட்டும். மேல ஹிப்னோதெரபில இது ஏஜ் ரிக்ரெஷன் சொல்லுவாங்க. பாத்தீங்களா, அங்க இருந்திருக்குது. ஓகே, இங்க ஏஜ் எங்களை ரிக்ரெஷன் வந்து ஹிப்னோதெரபி சொல்லி ஜென்ரலாவே வந்துடும் உங்களுக்கு. இப்ப சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல, நம்ம மெமரி நடக்கும் போது நம்ம எல்லாருக்கும் எக்ஸசைஸ் கொடுத்தோம் கலெக்ட் பண்ண சொல்லி நம்ம நானே நிறைய யோசிச்சு எழுதியிருக்கேன். சின்ன வயசுல இருந்து யோசிச்சு நிறைய எழுதியிருக்கேன். நம்ம செய்யலாம் அதெல்லாம் கூட. நல்ல நல்ல ஒரு பயிற்சி அது. அது மட்டும் இல்ல, நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். ஒண்ணு யோசிக்கும் போது இன்னொன்னு ஞாபகம் வரும், இன்னொன்னு யோசிக்கும் போது இன்னொன்னு வரும். ஆனா சார், என்னோட பேரன் வந்து அந்த மாதிரி கேட்டு கேட்டு இப்ப செல்வராஜ் சொல்ற மாதிரி இப்ப எனக்கு வந்து 5 வயசுல நடந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை ஒரு பட்டியல் போட சொன்னா சும்மா கட 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 அதுதான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவ்வளோ நினைவுல இருக்கு. என் தங்கச்சி பிறக்கறதுக்கு எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனதுல இருந்து என் தம்பி, பெரிய தம்பி குட்டி குழந்தையா ஏனையில படுத்து தூங்கும் போது அது தூக்கி கொஞ்சினதுல இருந்து நிறைய நினைவுகள் சார் எனக்கு. தம்பி சொல்ற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் என்னால வந்து சொல்லிட முடியும். அந்த அளவுக்கு அதை வந்து திரும்ப திரும்ப அசை போடுறது இந்த 10 வருஷத்துல ரொம்ப அசை போட்டுட்டேன். ஏன்னா என் பேரன் கேட்டுக்கிட்டே இருக்கும், அதுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான், உன்னோட பழைய கதையை சொல்லு பாட்டி, நீ அப்ப என்ன பண்ண இப்ப என்ன பண்ணன்னு கேட்கும். கேட்க கேட்க நான் எடுத்து எடுத்து கொடுத்து இப்ப ஏகப்பட்டது. ஆனா ரொம்ப சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு 4 வயசுல இருந்து எனக்கு நினைவுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ அவ்வளவு நினைவு ஆற்றல் எனக்கு வந்து அதெல்லாம் இருக்குது.